முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேட்டினேன் தென்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பாள் எம்பும் கருத்துரை அந்தாதி ஓதைஷி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புள்ளியனே சொல்லித்தவை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்ல அன்பரேற்கும் ராமமெல்லாம் எந்த நாளும் உள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கடியும் நல்லூர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காற்றினரே. சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளம் என்பது ஒரு கோயிலாக கொல்லப்பட்டது திருவரங்கத்தமுதனாருக்கு. அந்த கோயில்ல என்ன இருக்கும்? பகவான் எழுந்தருளிப்பார் என்றால் ஸ்ரீமத் ராமாயணம் என்கிற பக்தி, அந்த பக்தி வெள்ளத்தை குடி வைத்தார். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில், அப்படிப்பட்ட பக்தி வெள்ளத்தை குடி வைத்தாரணும். ஆனால் அந்த பக்தி வெள்ளம் என்பது வால்மீகியின் திருவாக்காலே புறப்பட்டது. வால்மீகியுடைய பக்தி, அந்த பக்தி உள்ளுக்குள்ள இருக்க அது நிறைந்து வழிந்ததுதான் 24,000 ஸ்லோகங்களாக அது வரப்பட்டது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வால்மீகி தன்னுடைய ஆச்சரியமான அந்த பக்தி வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணம் வால்மீகி வழியா துவாரா வந்தபடியாலே அதை நம்ம அத்தனை பேர் சேவிக்கிறோம். சேவித்தபடியான அந்த வால்மீகி ராமாயணத்தை சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, யாரால் சரி சுவாமி வால்மீகி ராமாயணம் பக்தியை கொடுக்கணும்னா யாரெல்லாம் அதை சேவிக்கிறார்களோ, சேவிக்கிறவர்களுக்கு பக்தியை தோற்றுவிக்கிறபடியாலே தபஸ்வா தியாக நிறுத்தம் தபஸ்வி வாக்குதாம்பகம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முடிபங்கம் தெரிவிக்கிறார் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாரோ அவளுக்கு பக்தியை தோற்றுவிக்கிறது. தோற்றுவிக்கிறபடியாலே ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம். அப்ப ராம பக்தியை குடுக்க வல்லது ஸ்ரீமத் ராமாயணம். அப்படிப்பட்ட ராமாயணம், அந்த ராமாயணம் எங்க இருந்தாலும் ஹனுமான், நம்முடைய சம்பிரதாயத்துல ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தை கொடுத்துள்ளார்கள் ஹனுமானுக்கு. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத அஸ்த காஞ்சனம் பாஷ்வவாரி பரிபூர்ண லோசனம் மாறிதும் நமத ராட்சசாந்தகம் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட மாருதியை வணங்குகிறேன். அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்கணும்னாலே மாருதி தான். எங்க ராமாயணம் இருந்தாலும் அங்கு தன்னுடைய 2 கையில 2 சால்ராய் வைத்துக் கொண்டு அப்படியே ஆனந்தமா கூத்தாடி கொண்டு அந்த ராம பக்தியிலே திளைக்கக்கூடியவர் இல்லையா? அப்படி இருக்கிறபடியாலே அதனாலே இந்த ஸ்ரீராமாயண தன்னை திருவுள்ளத்திலே கொண்டார் ஹனுமான். ஹனுமான் எவ்வளியோ அவ்வளியே சுவாமி ராமானுஜனம். அதனால அந்த ஸ்ரீராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை குடிகொண்ட கோயில் ராமானுஜன். அப்படிப்பட்டவர்கள் குடிகொண்டார் இல்லையா? அந்த திருவுள்ளத்தை அமைத்துக் கொண்டார். எப்படி அமைத்துக் கொண்டார்? என்னமா அமைத்துக் கொண்டார்னா, பெரிய திருமலை நம்பிகள் நிச்சயமே தீர்த்தம் கொண்டு கொடுக்கிறார் திருவேங்கடபடியானுக்கு. அந்த திருவேங்கடபடியான ஆகாசங்களிலிருந்து தீர்த்தம் வரணும். அந்த ஆகாசங்களில் தீர்த்தம் வந்து அந்த தீர்த்த கைகிற வந்தான் பண்றார். இன்னைக்கும் அவ வம்சத்தார் தான் பண்ணிருக்கார். அப்படி இருக்கச்சு அந்த தீர்த்தத்தை கொண்டு கொடுத்துட்டு மேலிருந்து கீழே அங்குவார். கீழ் திருப்பதி மேல் திருப்பதி. கீழ் திருப்பதிக்கு வந்து இவர் வரமாட்டேன்ட்டார் பிடிவாதமா. என்னுடைய காலம் வரப்படாது, மலையே திருவுடம்புன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அப்ப பகவானுடைய திருவுடம்பு அந்த மலையாக இருக்கிறபடியால அந்த திருவுடம்பு நான் கால் வைக்கலாமா? ஆனா பின்னாடி வந்திருக்காரு, முழங்காலோடு வந்திருக்காருன்னு தெரிவிப்பார்கள் நம்மளோட பூர்வாச்சாரர்கள். இதுக்கு சொல்ல வந்தேன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டார், பிடிவாதமா இருந்துட்டார். அதுக்கு ஆச்சாரன் என்ன பண்ணார்? பெரிய திருமணங்கள் கீழே இறங்கி வந்து 1 வருஷ காலம் பூர்ணமாக 1 வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணார். அந்த 1 வருஷ காலம் பூர்ணமா தெரிஞ்சின்றார், அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சின்றார். தெரிஞ்சுட்டு ராம சுவடு, ராமனுடைய நிலை என்ன, அந்த சுவடு பூர்ணமா அறிந்தவர் யாருன்னா சுவாமி ராமானுஜர்.
அது என்னமா சுவாமின்னா, ராமானுஜர் வேற அல்ல, லக்ஷ்மணன் வேற அல்ல. லக்ஷ்மணன் திரேதாயுகத்தில் ராமனுக்கு அனுஜனாக இருந்தானோ, ராமானுஜனா ராமனுக்கு தம்பினர் அனுஜனாக இருந்தானோ, அப்ப ஒவ்வொரு நிலையும் ராமனுடைய நிலை லக்ஷ்மணன் தெரியுமோனோ, அதே ஆதிசேஷ அவதாரம் தானே லக்ஷ்மணன், அதே ஆதிசேஷ அவதாரம் தானே சுவாமி ராமானுஜன். அதனால பூர்ணமா தெரியும். லக்ஷ்மணுக்கு எப்படி ராவணன் ருஷி அத்தனையும் தெரியுமோ, அதை கலியுகத்தில் நடத்தி கொடுப்பதற்காக சுவாமி லக்ஷ்மண முனியாகவே அவதாரம் பண்ணார். லக்ஷ்மண முனியாகவே அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட லக்ஷ்மணனுக்கு என்னென்ன கைங்கரி சர்வதேச சர்வகால சர்வவஸ்தூச்சித சகலவிதமான கைங்கரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கைங்கரியத்தை பூர்ணமா பண்ணார். அப்படிப்பட்ட ஆதரவு லக்ஷ்மணனுக்கு எத்தனை ஆதரவு இருந்ததோ அதே ஆதரவு சுவாமி ராமானுஜர் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆதரவு இருக்கிறபடியாலே தான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அப்படின்னா. அப்ப குடிகொண்ட கோயில்ன்றாலியா, ராமானுஜர் எந்த கோயில் இருக்குன்னா ராமானுஜர் கோயில் இல்ல, ராமானுஜரின் திருவுள்ளமே ஒரு கோயில் ஆயிடுச்சு. அங்க இல்ல சுவாமி இருக்கு, அந்த கோயில் ஆயிடுச்சுன்னா அதுல என்ன இருக்கு, ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்துல குழு வச்சுட்டார். சாமானியமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்தந்த திவ்யதேசத்துல பெருமாள்கள் இருக்கார் அப்படின்ற நவ திருப்பதிகள், ஒவ்வொரு திவ்யதேசத்திலும் ஒவ்வொரு பெருமாள்கள் இருக்கார். அது மாதிரி திருக்கண்ணபுரம், திருக்கட்சி, திருவள்ளிக்கேணி, அதே போல இருக்கக்கூடிய மேலக்கோட்டை, திருநாராயணபுரம், இதெல்லாம் சொல்றோமோ. அந்த மாதிரி ராமானுஜருடைய திருவுள்ள ஒரு திவ்யதேசம் இருக்கு. இது என்னமா சுவாமி திவ்யதேசம்னா 108 தானே சுவாமி இருக்கு. அந்த திவ்யதேசம் 109 ஆகுமேன்னா வச்சுங்கோ, 109 வச்சுங்கோ. ராமானுஜ திருவுள்ளம் 109 திவ்யதேசம் பண்ண முடியுமா சுவாமி? தாராளமா வச்சுக்கலாம், ஒரு தவறு கிடையாது. ஏன்னா அந்த திருவுள்ளத்துல யார் இருக்கார், ஸ்ரீவைகுண்டநாதன் இருக்காரா, அல்லது ராமானுஜர் அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆதிகேச பெருமாள் அவர் இருக்காரா, இல்ல ராமானுஜர் திருவாராதன பெருமாளா இருக்கக்கூடிய அந்த காஞ்சி தேவ பெருமாள் அவர் இருக்காரா, அல்லது அவருக்கு என்னன்னா திருவரங்கம் என்னும் பக்தி வெள்ளம் மட்டும் இல்ல, திருவரங்கம்னு சொன்னாலே மயலையே பெருகம்னு ராமானுஜன். அப்ப ஒரு மயக்கத்தை கொடுக்கறதுனும் அப்படியே மயங்கி விழறணும். திருவரங்கம்னு சொன்னாலும் மயக்கிறாரணும். அப்ப அந்த ரங்கநாதனை குடி வைச்சாருன்னா உதவியுமே கிடையாது. இப்ப பெருமாளே இல்லையா, பெருமாள் இல்லை. அப்ப பிரமாணத்தை வச்சிருக்காரு. பிரமேயமாக இருக்கக்கூடிய பகவானை தன்னுடைய திருவுள்ளத்தை வைக்காமல் பிரமாணம் என்ன சுவாமின்னா, இந்த ராமாயணம் என்ன பக்தி வெள்ளத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலே குடி வைத்தார். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்திலே தன்னுடைய திருவுள்ளத்திலே குடி வைத்தார் இல்லையா. இது போல அதே திருவரங்கத்தமிழரே மேல பாடப்படுறார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறிப்பிடம் பாடப்படுறாரியா. அப்ப பகவானுக்கு வைகுண்டம் என்ன, வேங்கடம் என்ன, இதெல்லாம் கோயில் தானே. அத போல பரமபுருஷனை காட்டவல்ல ஸ்ரீமன் நாராயணனுக்கு காட்டவல்லது எது, ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா ராமனுடைய நிலை, ராமன் நின்றார் என்ன, நடந்தார் என்ன, போனான் என்ன, அழுதான் என்ன, சிரித்தார் என்ன, என்னென்ன பண்றாரோ ஒவ்வொன்றையும் வால்மீகி பிரத்யட்சமா சேர்த்து பிரம்மாவுடன் நாரதுடைய அனுகிரகத்தாலே செவிச்சாரனோ 24,000 பாசனங்காலா. அது பிரமாணம். அந்த பிரமாணம் தான் கொண்டு வந்து தன்னுடைய திருவுள்ளத்திலே குடிவைத்துக் கொண்டார் சுவாமி ராமானுஜர். அதான் குடிகொண்ட கோயில். குடிகொண்ட கோயில் சொன்னார். உடனே ஒரு ஆட்சேபம் வந்துட்டு, அது என்னமா சுவாமி, மற்ற எத்தனை ஆச்சாரம் இருக்கா, அத்தனை ஆச்சாரம் ஏன் இவருக்கே பெரிய திருவண்ணாமலை காலட்சேபம் பண்ணார், ஸ்ரீமத் ராமாயண காலட்சேபம். அப்ப அவருக்கு ஒரு கொண்டாடு சொல்லலாம் பண்ணோம். அதை விட்டு ராமானுஜர் பண்ணியிருக்காருன்னா பண்ணோம். ஆமா, ஏன்னா ராமானுஜர் இருக்கக்கூடிய ஆதரவு என்னன்னா, அதுக்கு இவர் பக்தி ரசத்தை நன்னா தெரிஞ்சின்றவர் ராமானுஜர். ராமாயணம் என்னும் பக்தி ரசம் இருக்கு இல்லையா, அந்த பக்தி ரசத்தை நன்னா தெரிஞ்சின்றவர். அது என்னமா சுவாமி தெரிஞ்சிருந்தா, இது திரேதாயுகத்துக்கு போகணும். திரேதாயுகத்துல லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணாரனோ அதே ஆதிசேஷன் அங்க அவர் சொன்ன அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத ஸ்வபதட்சதே. ராமா, நீ மலையில இருந்தாலும் மலை தாழ்வரில் இருந்தாலும் நீயும் பிராட்டியும் சேர்த்தியா இருக்கும் போது சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்கள் பண்ண பெறுவேன் ஆக வேணும்னு அந்த விட்டு பிரியாத அடிமைகளை செய்யணும்னு கேட்டுட்டாரனோ, பிரார்த்தித்தபடியே பண்ணாரனோ. அங்க திரேதாயுகத்துல பண்ணது அடுத்த யுகம் துவாபர யுகம், அடுத்த யுகம் கலியுகம். இந்த கலியுகம் இருந்த உடனே சுவாமி ராமானுஜராக அவதாரம் பண்ணி அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை விடாம என்ன பண்ணார், குடி வச்சுட்டார். அங்க பண்ண கைங்கரியம், அந்த கைங்கரியம் அப்படியே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதை அப்படியே குடி வைத்தார். ஆக லக்ஷ்மணாரியன்
என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன், இவர் அந்த லக்ஷ்மணனே இப்ப லக்ஷ்மண முனியாக அவதாரம் பண்ணார். அங்கு லக்ஷ்மணாரியன்னு பேரு, இங்கு கலியுகத்தில் லக்ஷ்மண முனியாக அவதாரம் பண்ணாரா. அப்ப ராமாயணம் திருவாய்மொழியும் 2 மதில்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில். இதான் கடந்த காலட்சத்துக்கு நம்ம பார்த்தோம். 2 மதில்கள். அந்த 2 மதில்களில் இதில் ஆச்சரியம் என்னன்னா, நாம 2 மதில் ஆயிடுத்தணும். இப்ப ஒரு வஸ்து இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அந்த நாடகத்தெல்லாம் நம்ம பெரிய வைரம்னா அதுக்கு நிறைய சுத்தி நிறைய பாதுகாப்பு போட்டு அந்த வைரத்தை உள்ளுக்குள்ள வச்சிருப்பா. அப்ப அதுக்கு அரணா இருக்கு, மதிலா இருக்கு. மின்னார் தடமதில் ஷூ வில்லுபுத்தூர் என்று மதில்களால சூழப்பட்ட வில்லுபுத்தூர்னு தெரிவிக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் தனியல்ல திருப்பலாடத்தில். அதே போல இங்க மதில், ராமாயணம் ஒரு மதில், ஸ்ரீராமாயணம் ஒரு மதில். அப்ப மதிலா இருக்கணும், அந்த மதிலுக்கு காப்பு வேணுமா? அதுவே மதிலாச்சே சுவாமி. மதிலுக்கு காப்பு வேணும்னா மதிலுக்கே ஒரு மதில். சாமானியா லோகத்துல ஒரு வஸ்துக்கு ஒரு பொருளுக்கு மதில் இருக்கும். ஆனா இங்க மதிலுக்கே ஒரு மதில்னா பொருளை காப்பாத்தணும்னா மதில் வைப்பார தவிர, இங்க என்ன எடுத்து மதிலுக்கு மதில் வைக்கிறாருன்னா என்ன சுவாமி? அதுலயே நம்முடைய சம்பிரதாயப்படி மதில் எது? ஸ்ரீமத் ராமாயணமும் திருவாய்மொழியும் மதில். இது கடந்த காலத்திலே பார்த்துட்டோம். அந்த மதிலா இருக்கிறபடியாலே அந்த 2 மதிலையும் தன்னுடைய திருவுள்ளத்துல வச்சிருந்தார். அப்ப திருவுள்ளம் தான் மதில். இப்ப என்ன எடுத்து மதில், ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு மதில், அதே போல திருவாய்மொழி ஒரு மதில். இந்த மதிலுக்கு ஒரு காப்பி வேணும் சுவாமி. சாமானிய லோகத்துல வஸ்துக்கு தானே மதில் இருப்பான். இப்ப மதிலுக்கே ஒரு மதில். அந்த மதில் இது ராமானுஜர திருவுள்ளம் தெரிவிக்கிறாயா. மதிலுக்கு மதில் இல்லையா. இந்த ஆழ்வார் திருநர் சுவாமி தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி ரொம்ப அவசியமா தெரிவிக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட கற்பா ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ என்று இருக்கக்கூடிய அப்படி ஆதரத்தை என்னதான் சரி சுவாமி, என்னதான் கிருஷ்ணனுக்கு அன்பு இருந்தாலும் இவர் கீழே என்ன சுவாமி, இந்த நம்மாழ்வாரே கற்பா ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு பாடிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பின்னிதன் காதலன் பாடியிருக்கார். நப்பின்னிதன் காதலன், நப்பினை பிராட்டியுடைய காதலன், அவனுக்குத்தான் எனக்கு பிரதானம் 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 நம்மாழ்வார் தெரிவித்திருக்கார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரே கற்பா ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோன்னார். அதே போல இந்த எம்பெருமானார் கண்ணன் 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 சொல்லிட்டு இப்ப ராமன் சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த நிலை சம்பிரதாயத்துல நிறைய பேர் கூட்டு உண்டா சுவாமி? உண்டு. ஏன்னா ஆண்டாள் என்ன சொன்னா, கண்ணனுக்காக நோன்பு, கண்ணனுக்காக எல்லாம், கண்ணனுக்காகவே எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணா, மனத்துக்கு நீயான்னு ராமனை சொல்ற. உள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்பக்கா வெள்ளி எழுந்து வியாழன் இறங்கிட்டு உள்ளம் சிலவன் பாட்ட மனத்துக்கு நீயான் வருதோன்னு அந்த மனத்துக்கு நீயான்னு தெரியல இல்லையா. அதே போல இங்க வந்து விட்டீங்கன்னா அங்க அவ்வளவு தூரம் அவ கோதாதேவி என்ன சொன்னா, கண்ணன் 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 சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணா, கண்ணனுக்கே நான் சொல்லுங்க மனத்துக்கு நீயா சொன்னா இல்லையா. அதே போல இங்க இந்த 2 பேருக்கும் இந்த சம்பந்தத்தை சொல்றார். ஏன்னா ராமானுஜருக்கும் அதேதான், அண்ணனானபடியாலே அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய சுவாமி ஆண்டாளுக்கும் அதே போலதான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அவ்வளவு தூரம் ராமானுஜருக்கு ஏற்றவான்னா, ஆமா அத்தனை வைபவமா சுவாமி ராமானுஜன். ஏன்னா பரம விரக்தா அக்ரேஷன், விரக்தாகிரேசன் ஹனுமான். ஹனுமான் அவர் சொன்னபடியாலே ராமாயணத்துக்கு ஏற்றம். மேற்கொண்டு இவரும் பரம விரக்தாகிரேச சுவாமி ராமானுஜன், இவரும் சொன்னபடியாலே அப்படிப்பட்ட ராமானுஜன் தான் ராமாயணம் என்னும் பக்தி வெல்லும் அத்தனை வைபவம் ராமாயணம். ஏன்னா இந்த ராமாயணம் இருக்கச்சே அச்சுவை பெருணும் வேண்டேன்னு தெரிவித்தார் ஹனுமான். திருவடி என்ன சொன்னார், எனக்கு நீ கொடுக்கிற ஸ்ரீவை குணங்களை வேண்டாம், இங்கே இருந்து கொண்டு இந்த ராமாயணத்தை சேவிச்சுட்டே இருக்கு. எங்கெங்கெல்லாம் ராமாயணோ அங்கே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருத்க கிருதாஸ்த ராஞ்சனம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாரிதம் நமத ராட்சசாந்தகம் தெரிவிக்கிறாரியா. எங்கெங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம் உண்டோ தத்திர தத்த கிருத அஸ்த காஞ்சனம், கையோடு கூப்பின கையோடு அஞ்சனித்த தடக்கையோடு அப்படியே நின்று கண்களே அப்படியே கண்ணீர் மல்க மல்க செவித்து கொண்டு வினய ஆஞ்சநேயராக சேவை சாய்க்கிறாரனோ அத்தனை தூரம் அவருக்கு. அப்ப அந்த ஸ்ரீரமத் ராமாயணம் வேணும் தெரிவித்தார்னு ஹனுமான். அந்த ஹனுமானை போலயே சுவாமி ராமானுஜம் ஹனுமான் எப்படியோ அதேபடி ராமானுஜர். அப்ப ஹனுமான் காட்டின வழியே வச்சு என்ன காரணம்னா ஹனுமான் தான் இவரை ரட்சித்தார். என்ன சுவாமி குண்டு தூக்கு போறீங்க,
ஹனுமான் தான் ராமானுஜர் ரட்சித்தார். ஆமா, நாங்க குரு பரம்பரை பார்த்ததே கிடையாது. ஹனுமான் ராமானுஜர் ரட்சித்தார், ஹனுமான் ரட்சித்தானா? ஹனுமான் ரட்சித்தாரான்னா ரட்சித்தார். எங்க சுவாமி ராமானுஜருக்கு ஹனுமானுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னா எங்க ரட்சித்தார்னு கேட்கணும். திரேதாயுகத்தில், இந்த கலியுகத்தில் அல்ல, திரேதாயுகத்தில் இதே சுவாமி ராமானுஜர் லக்ஷ்மண அவதாரம் பண்ணாரணும். லக்ஷ்மண அவதாரம் பண்ணும்போது யுத்தரங்கத்திலே சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்தாரணும். சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு யாரு? ராவனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணா? சக்தி ஆயுதத்தை தான். அதனால என்ன மயங்க போய் எல்லாரும் எழுந்துட்டா, எல்லாரும் எழுந்துட்டா. அப்ப ஜாம்பவான் தான் முதல்ல எழுந்துக்கிறார். ஜாம்பான் முதல்ல எழுந்து அடுத்து விபீஷன் எழுந்துட்டான். விபீஷன் எழுந்த உடனே ஜாம்பான் முதல்ல கேள்வி கேட்டது என்ன தெரியுமா? ராமன் நல்லா இருக்காரா? லக்ஷ்மணன் நல்லா இருக்காரா? ராமன் உயிரோடு இருக்காரா? லக்ஷ்மணன் உயிரோடு இருக்கிறா? இதெல்லாம் கேட்கணுமோனோ இதை பத்தினா கவலையே படல. இதை பார்த்தா கவலையே படல. என்ன தெரியுமா முதல்ல கேட்டார்? ஹனுமான் எழுந்தாரான்னு கேட்டார். ஹனுமான் எழுந்தாரு கிடையாதுன்னா ராமன் இருக்கட்டும் போகட்டும், அது வேற விஷயம். ஹனுமான் எழுந்தாரு கிடையாது. ஏன்னா ஹனுமான் உயிரோடு இருக்காரான்னு முதல் கேள்வி கேட்டார். என்ன காரணம்னா ஹனுமான் வாயுகுமாரன். அந்த வாயுகுமாரன் அப்படியாடே சகலர்க்கும் பிராணனே ஹனுமான் தான். மாத்வ சம்பிரதாயத்துல ஹனுமானை பிராண தேவதைன்னு சொல்லுவார். ஹனுமானுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கார். என்ன வேணா? பிராண தேவதை. ஹனுமான் பிராண தேவதைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட சகலர்க்கும் பிராணனே ஹனுமான் தானே. அப்ப ஹனுமான் என்ற பிராணன் இருந்தால்தான் ராமலட்சுமணன் தரிக்கிறார். அவ ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிறான்னா அதுதான் ரெண்டு ஆச்சாரிய ஸ்தானம் ஒண்ணு. இந்த ஹனுமான் இல்லைன்னா ரொம்ப சிரமந்தான். அவ இருக்கிறான்னு சொன்னாலே என்ன ராமலட்சுமணன் ஹனுமான் இருக்கிறபடியா இருந்தா? ஹனுமான் இல்லைன்னா ராமலட்சுமணன் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிவிக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியலையா? ஹனுமாலே ரட்சிக்கப்பட்ட லக்ஷ்மணன் தானே. இப்ப அதே அபிஷேக் அவதாரம் தானே சுவாமி லக்ஷ்மண முனியாக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப ஹனுமான் போனவையில் ஹனுமானான ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? ஹனுமானானே ரட்சிக்கப்பட்ட. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் நீங்க போனீங்கன்னா, ஆனா இந்த விஷயத்தை நீங்க எந்த புஸ்தகத்துல இருக்குன்னு கேட்டுறாதீங்க. இது செவிவழி செய்தி. ஸ்ரீபெரும்புதூர்ல போய் செவிக்க போனேன்னா முன்னாடி இந்த இங்கிருந்து போகணும், சென்னையில இருந்து போகணும். அந்த பக்கம் இருந்து வரப்படாது. சென்னையில இருந்து போறச்சு நீங்க எப்படி உள்ள போறச்சு அந்த சன்னதி வாசல், அந்த சன்னதி திரும்பி போகணும். சன்னதி திரும்பி போகணும். நுழையச்சு முதல்ல அனுமார் சன்னதி தான் இருக்கும். திருவடி சன்னதின்னு சொல்லுவா. அந்த திருவடி சன்னதி தான் இல்லைன்னா ஊருக்கே காவலா இருக்கான்னு சில பெரியோர்கள் சொல்லுவா. இது செவிவதி செய்தி. எங்க பிரமாணம் இருக்குன்னு அடி என்று கேட்டுறாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப அனுமான் தான் ரட்சிக்கிறார். அதே அனுமான் தான் இப்பவும் அந்த திவ்ய தேசத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு திருவடி சன்னதின்னு அந்த திருவடி சன்னதியே இன்னைக்கு அந்த திருவடி சன்னதிக்கு அங்கிருந்து பிரசாதங்களை அவதான் இன்னைக்கு அதை பூர்ணமா பராமரிக்கிறார். நித்திய திருவாராதனை அவதான். அங்கதான் யார் ராமானுஜருக்கு பண்றாளோ அவதான் நித்திய திருவாதனை பண்றா. எது சொல்றோம்னா அப்படிப்பட்ட அனுமான் இருக்கிறபடியாலே அனுமான் போன வழி எப்படியோ நாமும் அவ்வழியே போனோம் என்று அனுமான் ஸ்ரீமத் ராமாயணம் தான் எல்லாம் நடிச்சிட்டார். அப்படியே நிற்போம். அதனாலதான் என்ன பண்ணார்? படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறுன்னு அப்படியே நின்னார். அப்பனா அங்க கைங்கரியம் பண்ணார் லக்ஷ்மணன். அதே கைங்கரியம் இங்க பண்ணணும். அதனாதான் ஸ்ரீமத் ராமாயணத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலே கோயிலாக கொண்டு அதை கொண்டு வந்து குடும்பத்து கொண்டு பக்தி வெள்ளத்தோடு கூட்டமா இருந்தார்னு தெரிவிக்கிறது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்த நம்முடைய பூர்வாச்சாரம் தெரிவிப்பார். லக்ஷ்மணனுக்கு கைங்கரியம் பண்ணியே பழக்கம். சில பேருக்கு ஒரு பழக்கம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த பழக்கம் இல்லைன்னா அவளால இருக்க முடியாது. இல்ல கைங்கரியம் பண்ணியே பழக்கம். அது எங்கன்னா எங்க 14 வருஷங்கள் கைங்கரியம் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனேன்னு குலசேகர பாசுரம் விஜயவாசன் விசாரிக்கிறார். சுற்றமெல்லாம் பின்தொடர் தொல்காலம் அடைந்தவனே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. எங்க போனா சுற்றமெல்லாம்? எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ராமன் போயிட்டானே. தேரை திருப்பி சொல்லிட்டு தேரை எப்படி திருப்பணுமோ அப்படி திருப்ப சொல்லிட்டு சுமந்திரன் வைத்துக் கொண்டு அவளை தூங்க வச்சுட்டு அவளுக்கு தெரியாம கிளம்பி போயாச்சனும். யாருமே இல்லையா? போனது 3 பேர் தான். ராமன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, பிராட்டி எல்லாம் 3 பேர் தான் போயிருக்காரு. ஆனா சொல்றது சுற்றம் எல்லாம் திருக்கட தொல்காலம் அடைந்தவனேன்னா இந்த சுற்றத்தால் அத்தனை பேரும் போனா ராமனுக்கு எத்தனை கைங்கரியம் பண்ணுவாரோ அத்தனை கைங்கரியம் லக்ஷ்மணன் ஒருத்தனையே பண்ணணும். அந்த 14 வருஷங்கள் அத்தனையும் லக்ஷ்மணன் ஒருத்தனையே பண்ணினா திருப்பி ராஜ்யத்துக்கு வந்தாச்சனும். ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஆச்சு சுவாமி நிறைய பேர் இருக்கா, யாரெல்லாம் கைங்கர் பேர் நிறைய பேர் அத்தனை பேர் கொடுக்கணுமா? கொடுக்கல.
கொடுக்காம என்ன பண்ணார், தானே அந்த கைங்கரியம் மாட்டார். சுவாமி அங்க யாருமே கிடையாது, 14 வருஷங்கள் காட்டிலே, அதனால இவர் பண்ணட்டும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வேலையாட்கள் இருக்கா, எத்தனை கைங்கரிய பரார்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் கொடுக்கலாமான்னா இதுக்கு ஒரு திட்டாக சொல்லுவார். ஏன்னா ஸ்வயம்பாகத்தில் வயிறு வரத்தம் ஒப்பும் உண்ண மாட்டாமையாளர். ஸ்வயம்பாகத்தில் வயிறு வரத்தவன் ஒப்பும் உண்ண மாட்டாமையாளன் என்கிறார். இதுக்கு ஊனத்தியாயம் படிக்கிறதுன்னு, ஊனத்தியாயம் படிக்கிறது சுமாரா சொல்றேன். இதெல்லாம் அப்பப்ப அங்கங்க என்னோட பூர்வாச்சாரம் தெரியுப்பா. ஸ்வயம்பாகத்தில் வயிறு வரத்தவன் எப்படின்னா, இவருக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் இந்த சுவாமிக்கு. முதல் நாள் பெருமாள் கண்டலை பண்ணிதான் சாப்பிடுறாரு. ஆனா முதல் நாள் ஒரு ஆழாக்கு சாப்பிட வச்சார், வச்சுட்டு அதுக்குண்டான குழம்பு என்னெல்லாம் பண்ணிட்டு ஆழாக்கு துவங்கி பெருமாள் கண்டலை பண்ணி சாப்பிட்டார். இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் போல் இருக்கு, வயிறு பூர்த்தி ஆகலையே, இன்னும் புல்லாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 1.25 ஆச்சு, அப்பவும் பூர்த்தி ஆகல. அடுத்த நாள் 1.5 ஆச்சு, இன்னும் பூர்த்தி ஆகல. அடுத்த நாள் 2 ஆச்சு, இன்னும் பூர்த்தி ஆகல. இன்னும் பார்த்தாரு 3 போட்டுட்டார், 3 ஆழா போட்டுனார், நல்லா சாப்பிட்டார். இப்ப இவரை கொண்டு போய் ஒரு ததியாராதனை உட்கார வச்சு, இவர் போய் ததியாராதனை உட்காந்துட்டார். சரி பெரிய வாடு சுவாமி நீரும் வந்து அனுபவிக்கலாம் ததியாராதனை உட்கார வச்சுட்டா. இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கார், இந்த பக்கம் உட்காந்துருக்கார், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த பக்கம் இருக்கிறவார் இந்த கையில் வரச்சே, இந்த பக்கம் இது கைன்றார், வேண்டாம் 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 அடுத்தது போடணும். அவருக்கு வேண்டான்னு சொன்ன உடனே இவர்கிட்ட போடணும் போனோம். ஓ அவர் வேண்டாம் சொல்ற, அதே போல இவரும் வேண்டான்னு ஒரு கிளம்பி போயிட்டே இருக்கார். இவருக்கு எல்லாமே வேணும், இவருக்கு எல்லாமே வேணும். ஆனா அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அடுத்தவர் அவரும் வேண்டாம் சொல்றாரு, இந்த பக்கம் இருக்கிறவரை வேண்டாம் சொல்றாரு, அந்த பக்கம் இருக்கிறவாரே வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா ஏன் வேண்டாம்னா அவர் உப்பு அதே போல சர்க்கரை 2 வச்சுட்டு இருக்காரு, அவர் உடம்புலயே வச்சுட்டு இருக்கச்சே அவர் நிறைய சாப்பிட முடியாது. அதுவும் எந்தெந்த வஸ்துக்கள் உப்பு அதிகமா இருக்கோ சாப்பிட முடியாது, எந்தெந்த வஸ்துக்கள் இனிப்பு அதிகமா இருக்கோ சாப்பிட முடியாது. அதனால வேணா வேண்டாம் வேண்டாம் சொல்லி இவருக்கு எல்லாமே வேணும். இவர் என்ன பண்ணலாம்? அதனால்தான் ஸ்வயம்பாகத்தில் வயிறு வர்த்தவன் ஒப்பும் உண்ணம் ஆட்டாமையாலே, அவ போய் தஞ்சாரன் உட்கார வச்சா உட்காருவாரன்னா உட்கார மாட்டான். ஏன் சுவாமி? வேண்டாம் சுவாமி, இந்த பக்கமும் இந்த பக்கம் 2 பேரும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவா. எனக்கு எல்லாம் வேணும். 3 ஆளாக்கு சாப்பிட்டவர் ஒண்ணு வேண்டாம் சொன்னா என்ன பண்ணுவோம்? அதே போல இங்க என்ன ஆச்சு? இவ்வளவு தூரம் லக்ஷ்மண் வயிற்ற வளர்த்துட்டான். எங்க வளர்த்தணும்? 14 வருஷங்கள் ஒப்பும் உண்ணமாட்டாமையாலே. என்ன ஸ்வயம்பாகத்துல நன்னா வயிறை வளர்த்துட்டான். ஸ்வயம்பாகம் என்ன அர்த்தம்? தானே தலிகை பண்ணி சாப்பிட்டு தானோம். இந்த சாப்பிடுறது கைங்கரியம் பண்ணாதான் நான் இருக்கேன்னு அர்த்தம். அன்று நான் பிறந்தினேன், பிறந்த பெண் மறந்தினேன் திருமேஷாவை தெரிவிக்கிறார். நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னிலாம். அன்று நான் பிறந்தினேன், பிறந்த பின் மறந்தினேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னெஞ்சுலேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னு கட்சே அன்னைக்கு நான் பிறக்கிறேன்னா கைங்கரியம் பண்ணேன்னு அர்த்தம். பகவான் நான் சேஷன், நான் சேஷபூதன், சேஷபூதன் கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணல, அப்ப நான் பிறக்கலன்னு அர்த்தம். அதே போல இங்க என்ன எடுத்து ஸ்வயம்பாகத்துல என்ன வயல வந்தாச்சு, எத்தனை கைங்கரியம், எல்லா கைங்கரியம் தானே பண்றேன், தானே பண்ணிட்டு இங்க வந்து கைங்கரிமை இல்லைன்னா அப்படி பசி நன்னா ஆத்தின அந்த கைங்கரியமா ரசத்தை அறிந்தவர் சுவாமி ராமானுஜர். அதே அவதாரம் தானே. எப்படி கைங்கரிய லக்ஷ்மணன் பண்ணினானோ இப்ப லக்ஷ்மண முனியா சுவாமியை அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா? அதனால அந்த கைங்கர ரசம்னா என்னன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல, அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல, அந்தந்த சன்னிவேசத்துக்கு தகுந்தாற் போல, அந்த வியக்திக்கு தகுந்தா போல கைங்கரியம் பண்ணும். அந்த ரசம் பூர்ணமா அறிஞ்சவர் யாரு? ராமன், லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணனுடைய நிலையே சுவாமி ராமானுஜர் ஆனபடியாலே அந்த கைங்கரியமான ரசத்தை நன்னா அறிஞ்சவர். இப்ப ராமனின் குணம் என்னன்னு பார்க்கணும். ராமனுடைய கல்யாண 2 குணம் பார்க்கணும். ராமனுடைய கல்யாண குணம், ராமானுஜரின் கல்யாண குணம். ராமன் இப்ப வியாக்கியான குணம், அவருடைய கல்யாண குணங்களை கூறும் அன்பார். இந்த லோகத்தார் எல்லாரும் உபதேசம் பிரேமயுக்தர். இதுல அடியன் கடந்த காலக்ஷேபத்திலே ஏதோ ஒரு மர்மமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் குணம் கோரும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கலியும் நல்லோர் அடிகொண்டு கொண்டு கந்து என்னையும் ஆளவர் காக்கிறேன் என்று. அன்பர் என்ற சப்தத்துக்கு யார், நல்லோர் என்ற சப்தத்துக்கு யார்? பெரிய குழப்பமாமே கடந்த காலத்தில் விட்டுருக்கோம். ஆனா அந்த குழப்பம் ஒண்ணுமில்லை. மேற்கொண்டு வியாக்கியாத்தா அதை சரி பண்ண போறார், சரியா இருக்கு, எந்த குழப்பமும் கிடையாதுன்னு இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை.
அதை பார்க்கணும். அதுதான் இப்ப வியாக்கியானம். குணம் அவருடைய கல்யாண குணங்களை கூறும் அன்பர். இந்த லோகத்தார் எல்லாருக்கும் உபதேசிக்கும் பிரேமயுக்தர். அதாவது நலியும் நரகமும் நைந்த நவனுக்கு யாதொன்றுமில்லை என்கிறபடியே கலியும் கெடும் கண்டுகொள் என்று சாகித்த நம்மாழ்வாரும் அவர் கொடுத்த பவிஷதாச்சார விக்கிரகத்தையும் ஆராதித்துக் கொண்டு ஸ்ரீமன் போன்ற ஸ்ரீமன் நாடமதிகளும் ஆபதம் என்று பிரதிபக்தி பண்ணிட ஆளவந்தார் என்றபடி கடிகொண்ட மாமலத்தால் அவர்களுடைய பரிமள பிரசுரமாய் விலட்சணமாய் பரம போக்கியமான திருவடிகளை கடி பரிமளம் மகத்துவம் யாவதாத்ம பாவியாக அனுபவித்தாலும் சர்மபர்வ நிட்டைக்கு குறைபட்டிராதே மேன்மேலும் பெருமை உடத்தாயிலே இருப்பது மலர் லோகத்தில் புஷ்பம் போலே ஒரு கால் விகசிதமாய் இருக்கும் என்றிருக்கே சர்வதா விகாசத்தோடே இருக்கும் என்றபடி அத்திர பரத்ரசாவே நிச்சம் எச்சியில் சரணம் மதியமை என்ன கருதரே தாள் அப்படின்னா யானை சாதி பூதானி தஸ்ஸா கதி காத்தியம் இருக்கிறபடியே அவருடைய திருத்தாள்களிலே கலந்துள்ளம் திருவுள்ளம் கலந்து இதுவரைக்கும் பார்த்தோம். வாசிட்டேன், நான் பார்ப்போம் கட்டம் இல்லை. அதாவது கடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட பாமரத்தாண்டியா. இப்ப ராமானுஜன் குணம் என்று என்னன்னு பார்க்கணும். ராமாயணன் கண்ணன் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் கடிகொண்ட மாமரத்தால் கலந்துள்ளம் கருகின்றோர். அப்ப ராமானுஜன் குணம் என்ன, அந்த குணம் என்னன்னு பார்க்கணும். அப்ப ராமானுஜன் கல்யாண குணங்களே ஊருக்கு உபதேசம் எல்லாம் உபதேசிக்கக்கூடிய அன்பர் கல்யாண குணங்கள் கூறும் அன்பர்கள் அந்த அன்பர் அதாவது பிரேமயுக்தன். இவர் யாரு அப்படின்னு வியாக்கியானத்தை குறிப்பிடவே இல்லை பாருங்க. இவர் யாருன்னு குறிப்பிடவே இல்லை வியாக்கியான. ஆனால் ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமசங்கர் சுவாமி சமீபத்தில் அவர் நல்லா ஸ்பஷ்டமா தெரிவிக்காங்க. ராமானுஜன் குணத்தை என்ன பாருங்க, உலகத்துக்கு எடுத்துரைக்க அன்பர்கள் யார்? ராமானுஜன குணத்தை உலகத்துக்கு எடுத்து நம்ம சாமானியம் என்ன சொன்னோம், ராமானுஜன குணத்தை தான் இந்த மறுபடியும் அடி தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சிறிய நமக்கு அப்படியே சஸ்பென்ஸா இருந்துட்டு இருக்கும். ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் யாரு இதுவரைக்கும் தெரியல. கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளும் கலியின் நல்லோர் அது யாரு? அந்த நல்லோருங்கிற சப்தத்துக்கு குறத்தாழ்வான்னு வச்சுட்டு நம்ம வியாக்கியானம் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். அப்படிதான் வியாக்கியானம் கொடுத்துருக்கா, அது வரைக்கும் பார்த்தோம். ஆனா அன்பர் என்ற சப்தத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அன்பர் என்ற சப்தத்துக்கு ராமானுஜன் பார்த்தா அது சரியா ஒத்து வரல, கூறத்தாழ்வான்னு பார்த்தா ஒத்து வரல. ஆனா அன்பர் சப்தத்திலே ராமானுஜனும் வராது, அதே நேரத்தில் கூறத்தாழ்வா வராதுன்னு சொன்னேன். அதை நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப என்ன விஷயம்னா, அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் அன்பர் என்ற சப்தத்துக்கு யாருன்னு பார்க்கணும். அதே கிரமத்துல கலந்துள்ளம் கனியும் நல்லோர் என்ற சப்தத்தை யாரை குறிக்கிறது பார்க்கணும். இப்ப நல்லா பார்த்துக்கோ. இந்த விஷயத்த கஷ்டம் தெரிவிக்கா பாருங்க. இந்த விஷயத்துல அதாவது ராமானுஜ குணத்தை உலகத்தாருக்கு எடுத்துரைத்த அன்பர்கள் யார்? என்ன சுவாமி யாரு என்ன சுவாமி கேட்டு இருக்க? கூறத்தாழ்வார், முதலி ஆண்டான், சோமாசி ஆண்டான், எம்பார், இவர்கள் தானே சுவாமி. இவர்கள் இல்லைன்ட்டார். அப்ப அவளுடைய ராமானுஜன் குணங்கள் அவ சொல்லலையா? சொல்லி இருக்கா. ஆனா இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட அன்பர் அவ இல்லை. புறத்தாழ்வார், முதலி ஆண்டான், அதே போல இருக்கு சோமாசி ஆண்டான், எம்பார் போன்ற பெரியோர்களா இருக்காலும் அவாதான சுவாமி குணம் கூறும் அன்பர். ராமானுஜ குணத்தை கூறக்கூடிய அன்பர்கள் அவாதான் என்ன அவ இல்லைன்ற. அப்ப ராமானுஜர் குணம் கூறும் அன்பர்கள் யாரு? அன்பர்கள் யாரு? ராமானுஜிக்கு முற்பட்டவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ராமானுஜி பிற்பட்டவர். இது ஜாகிரதையா கேட்கணும். ராமானுஜி முற்பட்டவர்னு ஒரு நிலை இருக்கு, ராமானுஜிக்கு பிற்பட்டவர்னு ஒரு நிலை இருக்கு. முற்பட்டவர்னா ராமானுஜி முற்பட்டவர்னா திருமுடி சம்பந்தத்தாலே அவளுக்கு வாழ்ச்சி. நம்ம பார்த்துருக்கோம், இது முன்னாடியே பார்த்துருக்கோம். ராமானுஜி முற்பட்டவர்களும் ராமானுஜருடைய சம்பந்தத்தால் தான், ராமானுஜுக்கு பிற்பட்டவர்களும் ராமானுஜ சம்பந்தத்தால் தான். ரெண்டுமே உண்டு. ராமானுஜர் முற்பட்டவர்களுக்கு சம்பந்தம் ராமானுஜர் திருமுடி, அவருடைய சிரசு திருமுடி சம்பந்தத்தாலே ராமானுஜ முற்பட்டவர்கள் வாழ்ச்சி. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி. ராமானுடைய திருவடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சின்னு இது ராமானுஜம். அப்பேற்பட்ட ராமானுஜர் கூட தானே பாருங்க, எந்த புறத்தாழ்வார் பாருங்க, இந்த ஆச்சரியமா தெரிவிக்கிறார்.
எந்த இப்ப ராமானுஜருடைய சம்பந்தத்தால் தான் முக்தி என்னது நமக்கு என்ன கிடைக்க போறது, வாழ்ச்சி கிடைக்க போறதுன்னு தெரிவித்தா இல்லையா? யாருக்கு? முற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி, பிற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி. பிற்பட்டவர்கள் வாழ்ச்சி தெரியுது சுவாமி. முற்பட்டவர்கள் வாழ்ச்சினா வாழ்ச்சி மேல நம்ம பார்க்க போறோம். இந்த பாசத்துல இல்ல, மேற்கொண்டு அனந்த காலத்தை பார்க்க போறோம். அப்ப ராமானுஜர் முற்பட்டவர்கள் வாழ்ச்சி இருக்கா சுவாமி? இருக்கு. அது திருமணி சம்பந்தத்தாலே, திருவடி சம்பந்தத்தால ராமானுஜர் பிற்பட்டவர்கள் வாழ்ச்சி. சரி சுவாமி, அப்ப இப்ப என்ன தெரிவிக்கிறார்னா, அப்பேற்பட்ட ராமானுஜர் சம்பந்தம் இருக்கணும். அந்த ராமானுஜர் என்ன தெரிவிக்கிறார்? கூரத்தாழ்வார் சம்பந்தத்தால எனக்கு முக்தி நிச்சயிக்கப்பட்டதுன்னு அவர் புதிக்கிறார். கூரத்தாழ்வார் சம்பந்தத்தாலே எனக்கு முக்தி நிச்சயிக்கப்பட்டதுன்னு புதிக்கிறார். என்ன சுவாமி, கூரத்தாழ்வார் சம்பந்தம் ராமானுஜர் அதனால முக்தியா, அதனால அவருக்கு மோட்சமா? ஆமான்றார் அவர். அதே என்ன சுவாமி வரதராஜஸ்தவம் சேவிச்சார், என்ன வேணும்னு கேட்டார் தேவபெருமாள். என்ன வேணும்னு கேட்டோன்னே, என்னுடைய சம்பந்தமா இருக்கக்கூடிய 4 பெட்ட பேரு 4 ஊரான் அடையட்டும், 4 ஊரானுக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். ஏன்? என் சம்பந்தம் இருக்கு. அப்ப உங்களுடைய சம்பந்தம் இருக்கிறவாருக்கா மோட்சம் கொடுக்குறோம்னு தேவபெருமாள் சொல்லிட்டார். அந்த விஷயம் இவருடைய செய்தி கேட்டது. இது நடந்தது காஞ்சிபுரத்துல. ஆனா சுவாமி எம்பெருமானார் எங்க இருக்காரு? திருவரங்கத்துல இருக்காரு. அவர் இந்த வார்த்தை வந்த உடனே செவியில பட்ட உடனே மடத்தை விட்டு வெளில வந்தார். உத்திரியத்தை மேல தூக்கப்பட்டு கூத்தாடிட்டு இருக்காரு. என்ன சுவாமி, ஒரு சன்னியாசி கூத்தாடுறேன்னா, நீ எனக்கு மோட்சமா, எனக்கு மோட்சம் கிடைச்சிட்டு, எனக்கு மோட்சம் கட்டுனாரு. உம்முக்கு மோட்சம் இல்லைன்னு யார் சொன்னதுன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் இல்லாம போட்டோம். இப்ப எனக்கு உறுதியாயிடுச்சு மோட்சம் கிடைக்கிறதுன்னு. என்னமா உறுதி பண்ணேன்னு கேட்டோன்னே, கூரத்தாழ்வாடைய சம்பந்தம் எனக்கு இருக்கணும். அப்ப எப்ப கூரத்தாழ்வாடைய சம்பந்தம் எனக்கு இருக்கோ எனக்கு மோட்சம் பண்ணினார். கூரத்தாழ்வ உனக்கு சிஷ்யன், உமக்கு சிஷ்யன், நீர் ஆச்சாரியன். நீர் ஆச்சாரியன் சிஷ்யன் இல்லையா? ஆச்சாரிய சம்பந்தத்தால சிஷ்யனுக்கு மோட்சமா, சிஷ்யனுடைய சம்பந்தத்தால ஆச்சாரியனுக்கு மோட்சமானா சம்பந்தம் முக்கியமே தவிர ஆச்சாரியன் சிஷ்யன் பேச்சே கிடையாதுங்க. சம்பந்தம் முக்கியம். இந்த சம்பந்தம் இருக்கா, அந்த சம்பந்தம் மோட்சம் பண்ணினார். இப்ப புறத்தாழ்வார் சம்பந்திக்கிறதும் மோட்சம் உண்டுன்னு தேவப்பெருமாள் சொல்லிட்டாரனோ, அப்ப எனக்கும் மோட்சம் உண்டு தெரிவிக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதே எம்பெருமானாருடைய திருப்படி சம்பந்தத்தால் தான் எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்களுக்கே வாழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்கே. அப்படிப்பட்ட எம்பெருமானார் என்ன தெரிவிக்கிறார்? புறத்தாழ்வாருடைய சம்பந்தம், புறத்தாழ்வ சம்பந்தம், திருப்படி சம்பந்தம் சொல்லப்படாது. கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும். அப்ப கூரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தால எனக்கு முக்தி சொல்லணும்னா, இது அந்த ஸ்லோகத்தை இங்க எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தா, இங்க சொல்ல வந்தது கூரத்தாழ்வான இல்ல. அப்ப யார் சுவாமி? இப்ப அன்பன் இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்க்கணும். அன்பன் இருக்கு இல்லையா, இப்ப இங்க சொல்ல வந்து யார? அப்ப முன்னாடி இருப்பவர்கள் வாழ்ச்சி, பின்னாடி இருக்கிறவர்கள் வாழ்ச்சின்னு பார்த்தோம். முன்னாடி ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் வாழ்ச்சி திருமணி சம்பந்தத்தாலே, ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் வாழ்ச்சி திருவடி சம்பந்தத்தாலே. இப்ப ராமானுஜர் குணம் கூறும் அன்பர் எடுத்துக்கா இல்லையா, அந்த அன்பர்கள் யாரு? கூரத்தாழ்வார், முதலியாண்டான், எம்பார், சோமாசி ஆண்டான் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப வேற யாரு இருக்கா? ராமானுஜ குணம் கூற அன்பர் வேற யாராவது தெரியாதவெல்லாம் சொல்ல போற இல்லைன்னா, இல்ல ராமானுஜம் குணம் கூற அன்பர் எனக்கு தூக்கி வர போகுது. பேர சொன்னோன்னே குணம் கூறும் அன்பர் யார் தெரியுமா? நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆள வந்தார் எடுத்துட்டார். அவர் முற்பட்டவர் சுவாமி, இவர் பிற்பட்டவர். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும் இந்த விஷயத்தை மட்டும். ஆனா ஜாகிரதையா கேட்கணும். ராமானுஜர் முற்பட்டவர் சுவாமி நம்மாழ்வார் நாதமணிகள் ஆள வந்தார். அப்ப அந்த ஆளவந்த அனுகிரகத்தால் தான் நான் ராமானுஜர் ஆனேன்னு இருக்காங்க. நம்மாழ்வார் திருவடியே நானும் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல நான் நாதமணிகள் எப்படிப்பட்ட நாதமணிய சம்பந்தம் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்படி இருக்க செய்து இவன் என்ன சொல்றான்? அன்பர். எப்படிப்பட்ட அன்பர்? குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர். அவனா ராமானுஜர குணங்களை கொண்டாடுறான். குணம் கூறும் அன்பர். குணம் கூறும் யாரா குணம் கூறுறா? ராமானுஜர் குணங்க நம்மாழ்வார் ராமானுஜர் குணத்தை கூறுகிறார். அதே போல ஆளவந்தா ராமானுஜ குணத்தை கூறுகிறார். அதே போல நாதமணிகள் ராமானுஜ குணத்தை கூறுறார். சுவாமி ராமானுஜரே அவதாரமே பண்ணல. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி இருக்கும் போது ராமானுஜர் அவதாரமே பண்ணல. அதே போல ஆளவந்தார் அவதாரம் பண்ணி இருக்கும் போதும் ராமானுஜர் இருந்தார். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியான சந்திப்பு ஏற்பட்டதுன்னு ஏற்படவே இல்லை. சர்வ திருமேனியத்தான்
சுவாமி எம்பெருமானார் ஆளவந்தாவுடைய சர்ம திருமேனியத்தான் சேவித்தாரே தவிர ஆளவந்தார் படித்துறையில அதற்கு முன்னாடி ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் இவர்களை சந்தித்தால் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்து யாரெல்லாம் சந்திக்கலையோ அவெல்லாம் இவாலாம் சந்தித்தா ஒரு ஆச்சரியமா ஒரு நல்ல ஒரு கற்பனை பதத்தோடு எழுதியிருக்கா. அந்த பதத்தை வாசிக்கத்தோடு மன்னா இவர்கள் சந்தித்தால் ஏதாவது யாரெல்லாம் ஆளவந்தார் ராமானுஜன் சந்தித்தா என்ன இருக்கும்? மொத்த பேசியிருந்தா வச்சுக்க, பேசியிருந்தா என்ன ஆயிருக்குன்னா அது வேற விஷயம். ஆனா சந்தித்தால் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை போட்டிருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா இப்ப இவ 3 பேருமே சுவாமி ராமானுஜர் சேவிக்கல. அதுல சேவிச்சவர் ஆளவந்தார் மட்டும்தான். அதுவும் விபல சர்ம திருமேனி தான் சேவித்தார பேர நேரடியா வந்து பிராணனோடு இருக்கும்போது சேவிச்சாருன்னா சேவிக்கல. சேவிக்கலையா சுவாமி ஆளவந்தார் சேவிச்சிருக்காரு. ஆளவந்தார் சேவிச்சிருக்காரு. ஆமுதல்வன் இவர் என்று தந்தேற்றியன் நாமுதல் வந்து புகுந்து நல்லன் கவி சேவிச்சிருக்காரு. ஆனா இவர் சேவிச்சதே கிடையாது. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா ராமானுஜருடைய அன்பை குணம் கூறும் அன்பர்கள் யாருன்னா நம்மாழ்வார், நாதமணிகள், ஆளவந்தார். என்ன சுவாமி நீங்க சொல்றேன்னு அசமே எடுத்துக்க. ஏன்னா அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர். கனியும் நல்லோர் கூறத்தாழ்வார் தானே பார்த்தீங்க. இப்ப அன்பருங்கிற சப்தத்துக்கு தான் யாரை எடுத்துக்கோம்? நம்மாழ்வார், நாதமணிகள், ஆளவந்தார் எடுத்துக்கோம். அதே அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர், நல்லோருங்கிற சப்தத்துக்கு கூறத்தாழ்வார் எடுத்திருக்கோம். அப்ப முதல்ல சொன்னது யாருன்னா ராமானுஜர் குணங்களை சொன்னவர் யாரு? நம்மாழ்வார் தானே. நம்மாழ்வார் ராமானுஜர் குணங்களை சொல்லியிருக்காரா? சொன்னாரு. சுவாமி அவர் அவதாரமே பண்ணலையே சுவாமி. ராமானுஜர் குணம் பொருள் அன்பர் என்னமா சொல்லலாம்னா அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ராமானுஜர் அவதரிக்க போகிறார் என்கிற வார்த்தையை தெரிவித்ததே யாரு? சுவாமி நம்மாழ்வார் தானே. பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நவனுக்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மேன் கடல் வண்ணன் பூதங்கள் மென்மேன் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதர கண்டோம் தெரிவிக்கிறார். இந்த பாசனம் வறட்சையெல்லாம் அநேகமா சில எல்லா கோயிலும் இருக்கான்னு அடி எனக்கு தெரியாது. சில திவ்ய தேசங்கள்ல இந்த பாசனங்கள் வரும்போது சில மடங்கள்ல சில கிரகங்கள்ல வீடுகள்லையும் இந்த பாசனங்கள் வரும்போது என்ன பண்ணுவானா நிறுத்திடுவா. இந்த பாசனம் வரத்துக்கு நிறுத்திடுவா. இது அதான் 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி கையார் சக்கரத்து. அந்த கையார் சக்கரத்தை முடிஞ்ச உடனே அந்த பாசனம் நிறுத்திட்டு ஏதோ இனிப்பான ஒரு பிரகாரம் அதை பெருமாள் கண்டர்ல பண்ணுவா. கண்டர்ல பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த பாசனத்தை திருவா. பொலிக பொலிக பொலிகை. என்ன காரணம்னா ராமானுஜர் அவதாரம் பண்ண போறாருன்னு சுவாமி யாரு நம்மாழ்வார் தெரிவிக்கும் போது அது இனிப்பான செய்தின. அதனால பெருமாளுக்கு இனிப்பான ஒரு பண்டத்தை கண்டோல பண்ணுவார்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க அப்ப முதல்ல சொன்னது யாரு? கண்டோம் 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 கண்ணு கிளியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும்பாடி தொடு தோன்று நின்றார்த்தம் அப்படின்னு இருக்க இல்லையா? முதல்ல இது சேவா காலம். இந்த சேவா காலத்துல முதல் உலகத்து காட்டி கொடுத்தவரே நம்மாழ்வார். முதல்ல உலகத்துக்கு கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவிர்பாவம் கனியும் கெடும் போலே சூச்சிதம் திரவிடேஷு பூரிஷகா தாமிரவர்ணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வனி கொச்சித் கொச்சித் மகாபாவோ திரவிடேஷு பூரிஷகா தாமிரவர்ணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வனின்னு தெரிவிக்கிறார். இது பாகவத ஸ்லோகம். இந்த மாதிரி பக்தர்கள் அவதாரம் பண்ண போறான்னு அவாரம் போனிட்டு காட்டிட்டா பாகவத்துல சுக்கராச்சாரியர். அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறது? இந்த மாதிரி உலகத்துக்கு அவதாரம் பண்ண போறாரு ராமானுஜ வைபவத்தை காட்டி கொடுத்தரை யாருன்னா முதல் அன்பர் நம்மாழ்வார். அந்த வைபவனா இவர் வந்தாச்சுன்னா கனியும் கெடும் கண்டுகொள்மீன் நேர பிரத்யட்சமா நீங்க பார்க்க போறீங்க. பெரிய கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பிறக அந்த இதுல கலியுகமா கிருத்தயுகமா என்கிற சந்தேகத்தோடு அத்தனை பேரும் பார்க்க போறா. அந்த அளவுக்கு கிருத்தயுகத்துக்கு உண்டான தத்துவம் இந்த கலியுகத்தை. ஏன்னா ராமானுஜர் அவதாரம் பண்ணினபடியாலே அப்படி அவதாரம் பண்ணபடியாலே கிருத்தயத்துக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த தன்மை தெரிவிக்கிறாடியா. ஆக ராமானுஜ வைபவத்தை முதல்ல சொன்னவர் யாரு? அன்பர் யாரு? நம்மாழ்வார். அப்ப முதல்ல சொன்ன நம்பர் அன்பாழ்வார். அவ என்ன சுவாமி சொன்ன அந்த அன்பர் யாருன்னா நம்மாழ்வார் கொடுத்த பௌஷாச்சார விக்கிரகத்தை பிடித்த நாதமணிகள். ஏன்னா முதல்ல மதுரகவி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார்ட்ட, நீர் கிளம்பி சீவைகுணம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? நான் தனியா இங்க இருக்கேன், நீ இல்லாம என்ன இருக்க முடியாதுன்னு பிரார்த்திக்கச்சே. அப்ப உண்மை போல விக்கிரகமேனும் பிரார்த்திக்கச்சே
அப்ப தாமிரவர்ண தீர்த்தத்தை காய்ச்சுன்னு சொன்னார். காய்ச்சினார். காய்ச்சின உடனே நம்மாழ்வார் விக்கிரகம் வரல, ஏதோ ஒரு விக்கிரகம் வந்துட்டு, வேற ஒரு விக்கிரகம் வந்துட்டு. இந்த விக்கிரகம் வந்து இந்த யார் 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 இந்த விக்கிரகம் கேட்க, அப்ப நம்மாழ்வார் தான் தெரிவிக்கிறாய், இந்த விக்கிரகம் ஒண்ணும் இல்ல, இந்த விக்கிரகம் தான் பின்னாடி அவதாரம் பண்ண போக சுவாமி ராமானுஜர் தெரிவித்தார். அந்த ராமானுஜர் விக்கிரகம் இதுதான் அப்படின்னு கேட்க, அதுக்குதான் இந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்யத்து, பின்னாடி பவிஷ்யத்துனா பின்னாடி வரது, பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம் சொல்கிறார். அப்ப முதல்ல பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகத்தை காட்டினவரே யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். முதல்ல மதுரை விழாட் காட்டினார். பிற்பாடு என்ன பண்ணாரா, நாதமணிகள் காட்டி கொடுக்கிறார். பொழிக 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 பாசனம் வரைச்சு, இது என்ன இந்த பாசனம் இந்த மாதிரி இருக்கு, என்ன ஆக போறதுங்க கட்சி, ஓ இந்த விக்கிரகத்தை அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த விக்கிரகத்தை நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். அந்த என்ன அந்த திருவாய்மையும் கொடுத்தாரு, விக்கிரகத்தையும் கொடுத்தார். இந்த விக்கிரகத்தை கொடுத்த உடனே அந்த கொடுத்த பவிஷ்யதார் விக்கிரகத்தை நல்லா ஆராதித்து கொண்டு வந்த போனார். ஏன்னா தடவரா பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஆராதனம் பண்ணினார் நாதமணிகள். நன்னா ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார், விலோகத்தியர் நன்னா ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை யாரு சுவாமி நாதமணிகள் ஆராதனை பண்றார். அதுக்கு மேல ஆலவந்தாரம் ஆராதனை பண்ணியிருக்கார். ராமானுஜரே ஒன்னும் அவதாரம் பண்ணல, ஆனா அவருக்கு உண்டான விக்கிரகம். இப்ப யார் அன்பர் சாமி, பின்னாடி இருக்கிற கூரத்தாழ்வாரோ முதலையாண்டானோ சோமாசி ஆண்டானோ எம்பாரோ இவாளெல்லாம் அன்பர்னு சொல்லவே முடியாது சுவாமி. அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ஆராதனை பண்ணியிருக்காளே, அப்ப பிரதான அன்பர் யாருன்னா இவாதான். அதான் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியம் நல்லோர் என்கிற அன்பருங்கிற சப்தத்தாலே சொல்லப்பட்டவர்கள் யார், நாதமணிகள் என்ன, அதே போல நம்மாழ்வார் என்ன, ஆளவந்தார் என்ன, இந்த மூவரைத்தான் அங்கு குறிக்கிறார். அப்ப நம்மாழ்வார் பொழிக 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 என்கிற பாசத்தாலே அப்படிப்பட்ட அந்த அன்பருங்கிற அந்த நம்ம ராமானுஜ வைபவத்தை பரிபூர்ணமா தெரிவித்தார். அவரே பவிஷ்யதாச்சார விக்கிரகத்தை கொடுத்தார். கொடுத்தபடியாலே அந்த பவிஷ்யதாச்சார விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு சுவாமி நாதமணிகள் ஆராதித்தால். வெறும்னே வீட்டுல வச்சுக்கிற கொடுத்திருக்கா சுவாமி, உடனே வச்சுடணும், ஷோரூம்ல வைக்கிறா பாருங்க, இல்ல கண்ணாடி அறையில் வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் வச்சுக்கல. ஆராதனை பண்ணிட்டு ஆராதனை பண்ணி போனார். நாதமணிகள் தெரிவிப்பார். அப்படி ஆராதனை அது இல்லாம நாதமணிகள் குதிரை குழம்பிலே தண்ணீர் சேர்ந்தால் குருவி குடிச்சு போகும். குதிரை குழம்புன்னா இத யானை பள்ளம் குதிரை பள்ளம்னு சொல்லுவா, அது ஒரு நிலை. அதற்கு மேல குதிரை தன்னுடைய காலை வைக்கிறதுக்கும், காலை வச்சா அந்த மண்ணை வச்சா அந்த கொஞ்சம் அப்படியே ஆழமா அப்படியே பதிவு பண்ணுவோம். அந்த அந்த பதிகிற இடத்துல ஒரு தீர்த்தம் மட்டும் கொடுத்து வச்சுக்கேன், தண்ணி இருக்கு, அதுல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எது குடிக்கும், குருவி குடிச்சிட்டு போகும். குருவி குடிச்சு அந்த குருவி குடிச்சு போகும். ஆனா வீராணத்து ஏரியில் தண்ணீர் சேர்ந்தால் ஜகத்தே வாழ்ந்து போகணும். இந்த ஜகத்தே இன்னைக்குதான் வீராணத்து ஏரி, அந்த வீராணத்து ஏரியை வைத்துக் கொண்டுதான் 74 சிம்மாசனாதிபதிகள், மேற்கொண்ட நரசிம்மருக்கு 74 உருவங்கள் மூர்த்தி இருக்கிறபடியாலே 74 சிம்மாசனபதிகள் ஒரு வரமுறையை சுவாமி எம்பெருமானை ஏற்படுத்தினார். இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது வீராணம் ஏரியில் தண்ணீர் சேர்ந்தால் ஜகத்தே வாழ்ந்து போகணும். குதிரை குழம்புல தண்ணீர் சேர்ந்தா என்ன ஆகும், குருவிதான் குடிக்கா. ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றான். எதை போல, இதே போல என்ன ஆளவந்தார் என்ன, நாணம் என்ன, நாங்களுக்கு சேர்ந்த ஞானம் இருக்கணும். இந்த ஞானம் நாங்க நல்லா உபதேசம் பண்றோம் வச்சுக்கோ, அது குருவியை போல 4-5 பேர் தான் தெரிஞ்சு போலாம். இந்த நாதமணிகளே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், நாங்கெல்லாம் குதிரை குழம்பு போல, அந்த குதிரை குழம்புல குருவி, ஒரு குருவி, 2 குருவி, 3 குருவி, 4 குருவி, அதுக்கு மேல சாப்பிடாது, அவ்வளவுதான் சாப்பிடும். ஆனா அதே வீராணம் ஏரியில அந்த ஜலம் பூர்த்தியா இருந்தா ஜகத்தே வாழ்ந்து போகணும். அப்ப இந்த குதிரை குழம்புல தீர்த்தத்தை உபதேசம் பண்ணுமா போலதான் நானும் ஆளவந்தாரம். ஆனால் வீராணம் ஏரி என்பது ராமானுஜர், வீராணம் ஏரி ராமானுஜர். அந்த ஏரியில ஜலம் சேர்ந்துட்டுனா ஜகத்தே வாழ்ந்து போறதுன்னு அப்படிதான் நாதமணி தெரிவிக்கிறார். அப்ப எம்பெருமானாட வைபவத்தை காட்டி கொடுத்தார் யார், நாதமணிகள். எம்பெருமானார் வைபவத்தை முதல்ல காட்டினது சுவாமி நம்மாழ்வார். அவர் நம்மாழ்வார் எப்படி காட்டினார், பொழிக 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 போயிட்டு வள்ளிய சாமன், இவர்தான் அன்பர். அப்ப 2வது அன்பர் யாருன்னா நாதமணிகள். அவர் காட்டி கொடுத்தார, காட்டி கொடுத்திருக்காரு. விக்கிரகத்தை நிச்சயமே ஆராதனை பண்ணிருந்தார். அது மட்டும் இல்ல, வீராணம் ஏரிதான் சுவாமி ராமானுஜன் சொல்லிட்டார், ஜகத்தே வாழ்ந்து போகும் தெரிவித்தார். இது 2வது. அடுத்து 3வது ஆளவந்தார். ஆளவந்தார் பண்ணியிருக்காருன்னா ஆச்சரியமானது. காஞ்சிபுரத்திலே
அங்க எழுந்தரிலிருந்து அங்க திருக்கச்சமணியை பிரார்த்திக்கிறார். யார் இதுல ராமானுஜம் கேட்க ஓட்டி போயிட்டு இருக்கு. அதோ நெடுநெடுந்து நல்ல பருத்து வெளிவெளிந்து வெளுத்து நல்ல தேஜஸ்வோடு இருக்கக்கூடிய அவர் தான் ராமானுஜம் சொல்ல ஆமுதல்வன் அப்படின்னு கட்டாட்சிக்கிறார். இவனே ஆமுதல்வன், இவனே முதல்வனாம். ஆமுதல்வன் இவர் என்று தந்தேற்றிய நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி உலகத்துக்கு ஆச்சாரியன் இவனே அப்படின்னு அன்னைக்கு கட்டாட்சம் பண்ணாரனோ அந்த அது ராமனே தெரிவிக்கிறார். எப்பதாம் பூர்வ ஹத்யாயு விஸ்வஸ்தான் அசேஷ கல்மசகா வஸ்துதா உபயாத்தோகம் யாமுனேயன் நமாமிதம். அந்த யாமுனாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய பரமாச்சாரியன் ஆளவந்தாருடைய கட்டாட்சம் இல்லைன்னா நான் ராமானுஜராக ஆக முடியாதுன்னு அந்த விஷயத்தை அவரே தெரிவிக்கிறாரனோ. அப்படி இருக்க அப்ப ஆமுதல்வன் கட்டாட்சித்தபடியாலே இவர்கள் தான் எம்பெருமானாரின் குணங்கள் கூறும் அன்பர். இப்ப கிட்டத்தட்ட 4-5 காலக்ஷேபத்துல சஸ்பென்ஸா வந்துட்டு இருந்தது. யாரு சுவாமி நல்லூர், யாரு சுவாமி குணம், யாரு நல்லூர், யாரு அன்பர் அப்படின்னு வந்தது இல்லையா? இப்ப அன்பர் யார் வந்துட்டு 3 பேர். என்னென்ன அன்பர்கள்? அப்ப கடிகொண்ட அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கடியின் வரலாறுனா அன்பர் என்ற சப்தத்துக்கு சுவாமி நம்மாழ்வார், நாதமணிகள், ஆள வந்தார் அப்படின்னு தெரிஞ்சது. குணங்குறம் 3 பேர் ஆயிடுச்சு. அப்பன்னா 3 பேரும் முனி. ஒண்ணு ஷடகோப முனி, மற்றொன்னு நாதமுனி, இன்னொன்னு யாமன முனி. இப்ப இந்த 3 முனிவரும் சேர்த்து காட்டி கொடுத்தது யாரு? ராமானுஜ முனி. ஆச்சரியமா எடுத்துக்க வரணும். எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா எடுத்துக்க. யாரு? ஆழ்வார் திருநாள் சுவாமி, ராமகிருஷ்ண சுவாமி. ஷடகோப முனி என்ன, நாதமுனி என்ன, யாமன முனி என்ன, இந்த 3 பேரும் காட்டு அன்பர்களாக இருந்து அந்த ராமானுஜ பிரபாவத்தை சொன்னார்கள் இல்லையா? யாருடைய பிரபாவத்தை? ராமானுஜ முனியின் பிரபாவத்தை சொன்னார்கள் இல்லையா? அதாவது காட்டி கொடுத்தார் இல்லையா? அப்ப ராமானுஜ குணத்தை இப்ப அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கடந்துள்ளம் கடியும் நல்லோர், அதாவது அவருடைய பரிமள பிரசுரமாய் இப்ப என்ன ஆயிடுத்து? அவன் 3 பேரும் தெரிஞ்சுடுத்து. அப்ப அன்பர் சப்தத்துக்கு இவ 3 பேரும் நிறுத்து. நல்லோர் மொழியை சொல்லிட்டு சரி. இப்ப இவ எப்படிப்பட்டவா? அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர். அவருடைய பரிமள பிரச்சுரமாக இருக்கிற விசேஷமாய் பரமபோக்கியமான திருவடிகளிலே அப்படிப்பட்ட திருமணம் என்ன பரிமளம், நன்னா வாசனை பரிமள ரங்கராஜன் சொல்றோம். அப்படி வாசனை ரங்கனம் அப்படி பரிமள பிரச்சனை நன்றா அனுபவிக்கலாம். விலட்சணம்னு ரொம்ப உயர்த்தியா இருக்கு சுவாமி. அனுபவிக்கிறது மட்டும் உயர்த்தி போக்கியமான சுசுரிச்சின்னு சொல்லுவா. ஆச்சாரமாவும் இருக்கு, அதே நேரத்துல அனுபவிக்கத்தக்கதா இருக்கு இல்லையா? அப்படி உயர்த்தியா இருக்கணும். அந்த அன்பர் கடிகொண்ட மா மலர்த்தாள், அன்பர் கடிகொண்ட மா மலர்த்தாள். மானா பெரியது, மலர்னா அப்படி பார்த்தாலே அழகு சுவாமி. சில புஷ்பத்தெல்லாம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இந்த விருட்சியில் புஷ்பம் இருக்கு பாருங்க. திருவரங்கம் போனா ஆச்சரியமா இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நந்தவனத்துக்கு போறேன்னு வச்சுக்கேன், அப்படியே விருட்சியா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம். நம்பெருமான படம் கூட பார்க்கலாம். அத்தனை இது இருக்கு இல்லையா? அந்த புஷ்பத்தை பார்த்தாலே அழகு, அத்தனை இருக்கு. ஆக அழகாவும் இருக்கு, விலட்சணமாவும் இருக்கு. அதான் அன்பர் கடிகொண்ட மா மலர். மானா பெரியது, மலர்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அது மட்டும் விலட்சணமா இருக்கிறது போக்கியமாவும் இருக்கு. சேவிச்சுட்டே இருக்கலாம், சேவிச்சுன்னா. அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் பணியும் நல்லோர் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கு. அப்ப பரிமளத்தோடு கூடிய அவர்களுக்கு இது யாருக்குன்னா அந்த 3 பேருடைய திருவடிகள். அப்ப நாதமணிகளுடைய திருவடி என்ன, நம்மாழ்வாருடைய திருவடி என்ன, ஆரவந்தாள் திருவடி என்ன, இப்படி இருக்கு. பரிமள பிரச்சுரமாய் விலட்சணமாய் பரமபோக்கியா இருக்கக்கூடிய திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகள். சரி, அந்த திருவடிகள் அதாவது ராமாயணம் வந்து ராமானுடைய திருவள்ளுவத்தை குடிகொண்டது இல்லையா? குடிகொண்ட விஷயத்திலே ஊருக்கு எடுத்து உழைத்தவர்களான பெரியோர்கள். அப்ப ராமானுஜர் ராமாயண எண்ணம் கடலை குடித்தார். அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கலியும் நல்லோர். ராமாயணம் என்ன கடலை குடிச்சிட்டார். குடித்து திருவுள்ளத்தை வைக்கணும், குடிச்சாதானே திருவுள்ளத்தை வைக்க முடியும். கடலை குடிச்சிட்டார். ஆனா இன்னொருத்தர் கடலை குடிச்சார். ராமாயணம் என்னும் சாகரம் என்று சொல்ல கடலை ராமானுஜர் குடிச்சிட்டார். இன்னொருத்தர் கடல் அகஸ்தியர் கடலை குடிச்சிட்டார். அகஸ்தியர் வாதாபி அவர் நல்ல கடலை குடிச்சிட்டார். குடிச்சானா அந்த கடல் உப்பு கடல், அந்த உப்பு கடல். அதனால என்ன, அவனால உள்ள வச்சுக்க முடியல.
உள்ள வச்சுக்க முடியாத என்ன ஆயிட்டு உடனே உமிழ்ந்துட்டார். அவன் கடலை உள்ள வச்சுட்டார். அவன் கிடைச்ச உடனே திரும்பி உமிழ்ந்துட்டாருன்னா. ஆனா இந்த ராமானுஜர் வைக்கக்கூடிய கடல் என்ன கடல்? அமுத கடல். அமுத கடல்னா அப்படியே உள்ள வச்சுட்டே இருக்கலாம். அது உப்பு கடல்னா வெளில உடனே போனோம். அதனாலதான் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கோரும் இல்லையா? அப்படின்னா குடிகொண்ட அப்படின்னா இனிமே இந்த குடிகொண்டார் இல்லையா, இனிமே வெளில வராதுன்னு அர்த்தம். இனிமே வெளியில வரவே வராது. ஆனா அகஸ்தியருக்கு வந்துடுத்தே சுவாமினா உப்பு கடல், பிரயோஜனமே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால ஒரு உமிழ்ந்துட்டாரு. ஆனா இது உப்பு கடலா? அமிர்த சாகரம், அமுத கடல். அந்த அமுத கடலா இருக்கிறபடியில குடிகொண்டனா இனி மண்ணு வடமதுரை மைந்தன்னு சொல்றோமோ அதே போல குடிகொண்ட. அப்ப இனிமே வெளில வராதுன்னு அர்த்தம். ஏன்னா வால்மீகி எழுந்து வந்திருக்க ராமாயணத்தை பத்தி ஆசிரம தெரிவிக்கிறார் பாருங்க. அதாவது ராமச்சரிதத்தை யார் குடித்தாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படாதான். அத்திர பரத்திர யார் ராமச்சரித்திரத்தை யார் குடித்தாலும் அவர்கள் திருப்தி ஏற்படும்னா திருப்தி ஏற்படும் நன்னா இருக்காதுன்னு அர்த்தமானா கேட்டு ஆறார்வானவர்கள் சிவிக்கினிய செஞ்சொல்லின்னு நம்முடைய பாசனமே இருக்கு. நித்திய சூழல் கேட்டு கேட்டு திருப்தி ஏற்படலையா? ஏன் சுவாமி ஒன்ஸ் மோர் திருப்பி சொல்லுங்க சொல்லியா? அதே போல இங்க வால்மீகி என்ன தெரிவிக்கிறா, ராமச்சரித்திரத்தை யாரு கடன் திருப்தி ஏற்படாது. மேலே மேலே மேல குடிக்கணும், இன்னும் குடிக்கணும் சுவாமி, இன்னும் குடிக்கணும் சுவாமி, இன்னும் குடிக்கணும். நமக்கெல்லாம் சில என்ன சுவாமி தகட்டுறது சுவாமி, எவ்வளவுதான் சக்கரமாக சாப்பிடுறது, எவ்வளவுதான் இனிப்பு சாப்பிடுறது. எனக்கு இனிப்பு பிடிக்கின்றது நன்னே தான் கொண்டு வச்சேன். ஆனா தகட்டுறது சொல்லுமா? அந்த மாதிரி தகட்டுமானா இன்னும் குடிக்கணும், இன்னும் குடிக்கணும். திருப்தி ஏற்படாத அமுத கடல் தான். அப்படிப்பட்ட அமுதக்கடல், அப்படிப்பட்ட அமுதக்கடல் சுவாமி ராமானுஜர் குடிச்சார். குடிகொண்ட கோயில் ராமானுஜர் குடிச்சிருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜர் குடித்தார். குடிச்ச உடனே சரி சுவாமி குடிச்சிருக்காரு. அந்த குடிச்சாரனும் அந்த குடிச்ச விடிச்ச நம்மாழ்வார் என்ன, நாதமணிகள் என்ன, அந்த ஆளவந்தான் அவருடைய திருவிடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சரி அவரை கொண்டாடி இருக்காரனும். அன்பர் கடிகொண்ட மாமலாட்ட சப்தத்திலே அன்பரம் சப்தத்தாலே நம்மாழ்வார் நாதமணிகள் ஆளவந்தார் முனிவர் எடுத்துக்கணும். அவ திருவடி எப்படின்னா என் காலம் உள்ளவரை அனுபவித்தாலும் போதும்னு தோன்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரிமள பிரச்சனமான பெருமையுடைய திருவடிகள். அதான் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால், கடி கொண்ட மாமலத்தால், கடினா பரிமளம், அத்தனை தூரம் பரிமள வாசனை, வாசனை வாசனை அங்கேயே இருக்கா போட்டு சுவாமி, அவ்வளவு வாசனையா இருக்குங்க. அப்படிப்பட்ட வாசனை, அந்த வாசனையோடு இருக்கிறது மட்டும் இல்ல, எவ்வளவு அனுபவித்தாலும் என்ன சுவாமி, எத்தனை காலம் சுவாமி இருக்க சுவாமி, இங்க இருக்கிறவங்க அனுபவிக்கிறேன், அனுபவிச்சு முடிவுனா காலம் போறாதுன்ற, நமக்கு ஆயுசு போறாதான். அந்த அவன் போதும் போதும் நமக்கு என்ன வருமானம் என்ன வராது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரிமாணமாக இருக்கக்கூடிய அந்த பெருமையுடைய திருவடிகள், பெருமையுடைய திருவடிகள். அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தான் சொல்லுகிறா. மலர்ன்னு சொன்னா புஷ்பம் தானே, கரெக்டு. புஷ்பம் என்ன சுவாமி, காத்தால நன்னா பிரசரிக்கும், நன்னா அப்படி விகசிக்கும். சாயங்காலமான என்ன சுவாமி அப்படி கும்பிக்கும், அப்படி கும்பிக்கணும்னா அந்த மாதிரி இந்த புஷ்பம் இல்ல. மாமலர்ன்றது இந்த திருவடிகள் என்ற புஷ்பம் இருக்கு இல்லையா, சாயங்காலமான போயிடுமோன்னா இந்த புஷ்பம் போகாது. திருவடி, எந்த திருவடி? நம்மாழ்வார் திருவடி என்ன, ஆளவந்தார் திருவடி என்ன, நாதமங்கர் திருவடி என்ன, இந்த திருவடி என்ற புஷ்பம் இது போகுமானா எப்போதும் விகசிச்சுட்டே இருக்கும், எப்போதும் விகசிச்சு விகசிச்சு விகசிச்சுட்டே இருக்கும். இப்ப குடிகொண்ட கோவில் சப்தத்துக்கு ஆழ்வார் திருநெல்வேலி ஆச்சரியமான சப்தம் அர்த்தம் தெரிவிக்கிறார். அதாவது அன்பர், அதாவது படிகண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், அன்பர் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் இல்லையா. குடிகொண்ட கோயில் என்ன சொன்னா, ராமானுஜன் சொன்னாலே ராமானுஜன் குடிகொண்டதுன்னு தெரியறதுன்னு பாருங்க. மறுபடியும் பாசுரத்துக்கு எப்படிலாம் எடுக்கிறா பாருங்க. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறுன்னு இருக்கணும். குடிகொண்ட ராமானுஜன் குணம் கூறுன்னு சொன்னாலே போறோம். குடிகொண்ட ராமானுஜன் குணம் கூறும், குடிகொண்ட ராமானுஜன். அப்பனா குடிகொண்ட ராமானுஜன் சொன்னாலே ராமானுஜத்திலே குடிகொண்டது ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும். குறுக்க எதுக்கு சுவாமி கோயில், குறுக்க எது கோயில்? குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் சொல்ல வேணும். குடிகொண்ட ராமானுஜன் அப்படின்னு சொன்னாலே போறோம், ராமானுஜன் குடிகொண்டதுன்னு வந்துடுறது. அப்ப எதுக்காக குடிகொண்ட அப்படின்னு குடிகொண்ட என்பது தெரியும். ஆனா ஒரு தடவை கோயில் ராமானுஜன்
தனியா சொல்ல வேண்டாமே. குடிகொண்ட கோயில் சொல்ல வேண்டாம், குடிகொண்ட ராமானுஜர் அப்படின்னு சொன்னாலே ராமானுஜரத்துல ஸ்ரீராமாயணம் குடிகொண்டது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாமே. குடிகொண்டது இருந்தாலே கோயில் தானே குடிகொண்டாகணும். அப்ப ராமானுஜர் தானே இடம். அப்ப ராமானுஜன் ஆயத்தனம், ஆயத்தனவான் பவதி சாஸ்திரம் சொல்லணும். அந்த ஆயத்தனம், அப்ப ஆயத்தனம் எது எதுன்னா ராமாயணம் தானே. அப்ப ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட எது என்று சொன்னாலே போருமே. அப்பவே அந்த அர்த்தம் வந்துடும். குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் சப்தம் வேண்டாம். குடிகொண்ட ராமானுஜன் அப்படின்னு சொன்னாலே அதே அர்த்தம் வந்துடும். இப்ப எதற்காக கோயில் குறுக்க கோயில் போட்டுக்காரு சுவாமி, இருந்தா இருந்துட்டு போட்டோம் என்ன சுவாமி, கோயில் சொன்னா தப்பானா? எதுக்குமே ஒரு சப்தம் அதிகப்படியா வந்தாலே நம்முடைய பூர்வாச்சாரம் அதுக்கு உண்டான ஏன் போட்டுக்கான்னு கேட்குவோம். போட்டானா இதை காரணமெல்லாம் போட மாட்டாங்க. அப்ப ஏன் கோயில் போட்டாங்கன்னா ஆசிரமம் தெரிவிக்கிற பாருங்க. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் இருக்கிறியா, குடிகொண்ட போட்டு கோயில்னு போடலன்னு வச்சுக்கோ, குடிகொண்ட ராமானுஜன் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன், கோயில் போடல. அதுல ஒரு ஆபத்து இருக்கா? ஏன் சொல்ல கோயில் போட்டா என்ன போடலன்னா என்ன ஆபத்துனா, கோயில்னு போடலன்னா என்ன வந்துடும்னா அது ஐயோ இந்த ராமானுஜன் சொல்லிடணும். ஒருவேளை அயோத்திய ராமானுஜன் லக்ஷ்மணனா இருக்குமோ? லக்ஷ்மணனுக்கும் ராமானுஜன் தான் பேரு, பரதனுக்கும் ராமானுஜன் தான் பேரு, சத்ருகனுக்கும் ராமானுஜன் தான் பேரு. இப்ப குடிகொண்ட ராமானுஜன் அப்படின்னு போட்டாச்சுன்னா இல்ல சுவாமி இவ ஏதாவது ராமானுஜன் விட்டு திருவரங்கத்தவனார் அவர் சொன்னதே அயோத்தியில வாழ்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணனை தான் சொல்லியிருக்கார். அந்த லக்ஷ்மணத்தான் ராமானுஜன் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த இடத்துல கோயில் இல்லையே. எப்ப குடிகொண்ட ராமானுஜன் போட்டிருக்காளோ கோயில் இல்லாம, அப்ப கோயில் இல்லாம போட்டோம்னா ராமானுஜருக்குன்னா இந்த சப்தம் வருது, என்ன அர்த்தம் கிடைக்கிறது? லக்ஷ்மணன் அர்த்தம் கிடைக்கிறதுனோ. அப்ப லக்ஷ்மணன் சொல்லலாமன்னா ஓ லக்ஷ்மணன் கிடையாது, குறுக்க கோயில் போட்டதான் இருக்கணும். கோயில்னா திருவரங்கம், கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் சொல்றோமோ. கோயில்னு சொன்னாலே யாரோ எதுதோ சொல்றா, கோயில் திருவரங்கத்தை தான் குடிக்கும். அப்ப திருவரங்கல்லையா? ஓ அப்ப இவர் கோயில் ராமானுஜர் தவிர இவர் அயோத்தி ராமானுஜர் அல்ல, அது தெரியணுமோ. கோயில் ராமானுஜர்னா திருவரங்கத்து ராமானுஜர், அயோத்தி ராமானுஜர்னா லக்ஷ்மணன் அர்த்தம். இவர் அயோத்தி ராமானுஜர். ஏன்னா அயோத்தி ராமானுஜருடைய திருவுள்ளத்துல குடிகொண்டது ராமாயணம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போராட்டத்துக்கு தான் திருவரங்கத்தினால் ஜாகிரதையா என்ன பண்ணார், குடிகொண்ட கோயில். கோயில் என்கிற சப்தத்தை போட்டுக்காரியா? ஏன்னா அயோத்தி ராமானுஜர் லக்ஷ்மணன் நினைச்சிடப்பாரா அது. ஆனா அது பாதி வரைக்கும் நல்லா இருக்கும், பாதி வரைக்கும் சரியா லக்ஷ்மணனுக்கு பொருந்தருது. ஏன்னா குடிகொண்ட ராமானுஜன் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், கண்ணத்தான் பொருந்தது பாருங்க. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் எடுத்துருங்க. குடிகொண்ட ராமானுஜன் போட்டாச்சுன்னா ஆமா சுவாமி குடிகொண்ட ராமானுஜன் லக்ஷ்மணன் தானே அப்படின்னு சரியா பொருந்தோம். ஓ அது இல்ல, குடிகொண்ட கோயில், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் தோன்றினாரு. ஏன்னா ஒருத்தர் வேணும்னு சொல்லணுன்றதுக்காக சுவாமி அயோத்தி ராமானுஜன் தான் சொல்லியிருக்கு, கோயில் இல்லையே சுவாமி. கோயில் போட்டிருந்தா தானே நீ திருவரங்கத்து ராமானுஜன் சொல்லணும், அதனால கோயில் போடலையே. அப்ப அயோத்தி ராமன் தான் சொல்லிருக்கு, அயோத்தி ராமானுஜன் தான் சொல்லியிருக்கு. அயோத்தி ராமானுஜன் சொன்னா லக்ஷ்மணன் அவர் தான் சொல்லிட்டு பிடிவாதம் பேசுவார் இல்லையா? அதனாலதான் நிச்சயமாக அயோத்தி ராமானுஜன் அல்ல அப்படி சொல்லணுமோனோ. சொல்றதுக்காக சந்தேகமே வேண்டான்றதற்காக தான் கோயில் ராமானுஜன், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்காமி பிரித்தான்னு சாதிக்கிறார். ஆஹா அப்படிப்பட்ட படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன், கோயிலும் திருவரங்கத்து ராமானுஜன் குடிகொண்டுட்டார். தன்னுடைய திருவுள்ளத்திலே ஸ்ரீராமாயணத்துல பக்தி வெள்ளத்தை வைத்துக் கொண்டாங்க. அதுக்கு அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம். இங்கேயும் நல்ல பாருங்க, அப்படி பக்கத்துல ஆச்சாரியம் பிரபாவம் பகவான பிராப்தியமாக பற்றாமல் நல்ல பாருங்க. இந்த அத்திர பரத்ரசாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம்னு அளவந்தாவுடைய ஸ்லோகம் இது. நான் இங்க நாதமுனிகள் கைங்கரியம் பண்ணிட்டு அங்க போய் பெருமாள் கைங்கரியம் கிடையாது. இங்க அங்க போய் பெருமாள் கைங்கரியம், இங்க ஆச்சாரிய பிராபகமாகவும் பகவானை பிராப்தியமாகவும் பட்டாமல் ஆச்சாரணிய பிராப்திய பிராபகமாக பட்டுவதுதான் சர்ம பர்வ நிட்டை.
அப்பனா இங்க ஆச்சாரம் உபாயமா பார்த்துட்டு அங்க ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணு உபேயம் யாரு, புருஷார்த்தம் யாரு, பகவான். அதெல்லாம் கிடையாது. அப்ப எப்படி சாமி உபாயம் உபேயம் ரெண்டுமே யாரு, ஆச்சாரியம் தான். அதனா ஆச்சாரம் அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் பத்தியும் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப ஆச்சாரியனையே பிராப்திய பிராபகமாக பற்றுவதுதான் சர்ம பர்வ நெட்டை. அதைத்தான் இங்க சாதிக்கிறார். மாமலர்த்தால் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் இருக்கு இல்லையா, அந்த மாமலர்த்தால்னா அந்த மாமலர்த்தால் சப்தம் என்ன, ஆச்சாரியம் தான் பிரதானம். இத கண்ணனை தெரிவிக்கிறார். கண்ணன் தெரிவிக்கிறான்னா எல்லாரும் எப்போதெல்லாம் தூங்குறாளோ அப்பதான் அர்ஜுனா என்னுடைய பக்தன் முடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அது என்னமா சுவாமி எல்லாம் அப்பனா ராத்திரியான பக்தர்கள் முடிச்சுட்டு இருப்பாளா, இல்ல பகல்லனா பக்தர்கள் தூங்குவாளான்னு அர்த்தமானா? அப்படி அர்த்தம் இல்லை. எப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளோ அப்பதான் எங்களை பக்தனை முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா ராத்திரி பகல் காலம் இல்லாம உற்சவம் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா உற்சவம்னால என்ன பண்ணுவா சுவாமி, தூக்கம் வருது, நான் போயிடுறேன். அநேகம் பங்குனி உத்திரம் நன்னாட்களே முந்தின நாள், அந்த முந்தின நாள் ராத்திரி பூர்த்தா உற்சவம், தூங்கவே முடியாது. நேரம் அங்க சேர்த்துக்கு அரைஞ்சுன்னா கார்த்தால கோரதம் போற வரைக்கும் பூர்ணமான உற்சவம். எங்க சுவாமி தூங்குறது? அப்ப தீர்த்தம் ஆடுறது கோயிலே இருக்க மாட்டோம். அப்ப தீர்த்தம் ஆட வேண்டாமா, ஆடணும் போயிட்டு கிட்டுக்குன்னு ஆட்டு தீர்த்தம் ஆட்டி திரும்ப வச்சுன்னு இவங்க ஓடுவது. ஏன் சொல்ல வந்தேன்னா அப்ப ராத்திரி பூரா அப்ப என்னன்னா ராத்திரி எல்லாம் தூங்காம இருப்பா, இவ தூங்குற நேரத்துல எங்க பக்தர் தூங்க மாட்டான்னு அர்த்தம். ராத்திரி பகல் உற்சவம் நடக்குதுன்னா அப்ப பாதி ராத்திரி உற்சவம் இருந்தா பக்தர் எங்க முடிச்சுட்டு தூங்குவாங்க, தூங்க மாட்டானோ? அதைத்தான் அதுதான் ஆழ்வார தெரிவிக்கிறாரு. ஊரெல்லாம் ஜீ உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறிவோர் நீலிரவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆறல்லே வழியிலே ஆழ்வு காத்தானே என் பக்தன் மட்டும் தான் முடிச்சுட்டே இருப்பான். அர்ஜுனா உனக்கு தெரியாத, என் பக்தன் எப்பவும் முடிச்சுட்டு இருப்பான். அதனாதான் அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பெண் மறந்தினேன் திருமணிஷா தெரிவிக்கிறார். அப்படிங்க அப்படிப்பட்ட ஞானியின் தாள்கள் இங்க என்ன மாமலர்த்தாள் எடுத்திருக்கா இல்லையா, எப்படிப்பட்ட ஞானியின் தாள்கள், என் பக்தன் எப்பவும் மூச்சுட்டு இருப்பான், எப்பவும் சதாபசந்தி சூரையகா மூச்சுட்டு இருக்கபடியாலே அப்படிப்பட்ட ஞானியின் தாள்கள். அப்படிப்பட்ட மாமலர்த்தால் அடுத்து கலந்து உள்ளம் கனியும் நல்லோர். அடுத்து கலந்து உள்ளம் கனியும் நல்லோர், திருவுள்ளம் கலந்து கனியும் நல்லோர் பக்குவ பலம் போலே ரசித்திருக்கும் பக்க பலம் போல ரசித்திருக்கும் சம்யஜனாரத்தை உடையவர்கள் புறத்தாழ்வார் என்றபடி. கனியும் நல்லோர்னா கலந்து உள்ளம் கனியும் நல்லோர்னா இத இப்படி எடுத்துக்கலாம். பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கொடு கொள்கையிலானேன்னு ஒரு பாசனம், ஆழ்வார் பாசனம். அமரர்களான நித்திய சூரிகள் இருக்காளையா, எம்பெருமானுடைய குணத்தை பேசியாகணும், எப்பவும் பேசிட்டே இருக்காளையா. அவ ஒரு கால்வா சதாபசன் சூரியன் இப்பதான் பார்த்தோம், எப்பவும் பேசிட்டே இருக்கா. அதே போல இங்க அன்பர்களுக்கு ராமானுஜன குணம் பேசியாகணும். அப்படின்னா அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர், அன்பர்களுக்கு ராமானுஜன் குணம் பேசியாகணும். பேசியாகணும்னா அப்ப நல்லோர்களுக்கு அன்பன் குணம் பேசியாகணும் இல்லையா. ஆமா, இது எப்போதுமே ஒரு பக்தி வெள்ளம், ஒரு பக்தி வெள்ளம். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் யாரிடத்துல, ராமானுஜரிடத்திலே. ராமானுஜரின் பக்தி வெள்ளம் அன்பர்களிடத்திலே, அன்பர்களின் பக்தி வெள்ளம் நல்லோர்களிடத்திலே. மூணு பக்தி வெள்ளம். ராமாயணம் என்ன பக்தி வெள்ளம், ராமாயணம் என்ன பக்தி வெள்ளம் யார்கிட்ட இருக்கு, குடிக்கொண்டிருக்கணும், அது ராமானுஜத்துல குடிக்கொண்டிருக்கு. அப்ப ராமாயணம் என்ன பக்தி வெள்ளம் ராமானுஜரிடத்திலே இருக்குன்னு அர்த்தம். அப்ப ராமானுஜரின் பக்தி வெள்ளம் அன்பர்களிடத்திலே இருக்குன்னு அர்த்தம். அன்பர்களின் பக்தி வெள்ளம் நல்லோர்களிடத்திலே இருக்குன்னு அர்த்தம். இப்ப மூணு பார்த்துட்டோம். ராமாயணம், அந்த ராமாயணத்தை கொண்டவர் சுவாமி ராமானுஜர், அந்த ராமானுஜர் அந்த பக்தி வெள்ளம். இந்த ராமானுஜர் பக்தி வெள்ளம் அன்பர்களிடத்தில் இருக்கு, அன்பர்களின் பக்தி வெள்ளம் நல்லோர்களுக்கு இருக்கு. இப்ப நல்லோர் யார் சுவாமி, நல்லோர் யார் இன்னும் புறத்தோட பார்த்துப்பாங்க. ஆனா இப்ப திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, இல்ல இந்த மூணு பேருக்கும் பக்தி வெள்ளம் நன்னாதான் இருக்கு. ராமானுஜன பக்தி வெள்ளம் ராமாயணம் இருக்கு, அதே போல அன்பர்கள் பக்தி வெள்ளம் ராமானுஜன பக்தி வெள்ளம் இருக்கு. அந்த அன்பர்களுடைய பக்தி வெள்ளம் நல்லோர்களுக்கு இருக்கு. ஆனா எங்கிட்ட எந்த பக்தி வெள்ளமும் இல்லைன்ற, ஒண்ணு ராமானுஜராக இருக்கணும், இல்ல அன்பர்களாக இருக்கணும்,
அல்லது நல்லோர்கிட்ட இருக்கணும். 3 பேருமே என்கிட்ட இல்ல. அதனால என்னையும் ஆளவர் காக்கினரே ஆச்சரியமா தெரிவிக்கிறது. என்னையாருன்னா இதுவரையில் பக்தி வெள்ளம் வந்ததை தவிர என்னத்தானே கொண்டு போய் சேர்த்தா கலந்துள்ளம் கனியும் நல்லோர், கலந்து உள்ளம் கனிந்து கிடக்க நல்லோர்கள். அப்ப கழித்து எங்க பக்குவ பழம் போல ஆச்சரியமா இந்த சப்தம் இருக்கிற பக்குவ பழம் போலே ரசித்திருக்கும் சம்யக்ஞா ரசத்தை உடையரானவர்கள். அப்ப பக்குவ பலம் போல என்னன்னா ஞானம் என்ன பக்தி என்ன நல்லா கனிந்து நல்ல நலமான பக்தி. அப்படிப்பட்ட நலமான பக்தி இது யார் சுவாமி முன்னாடியே பார்த்துடும் கூறத்தாழ்வார் பார்த்தோம். அப்புறம் கூறத்தாழ்வார், அந்த கூறத்தாழ்வார் போன்ற நல்லோர்கள், அந்த நல்லோர்கள் புறத்தாழ்வார். அப்ப கூறத்தாழ்வார் யாரை பத்தி பாடினார்? கலந்துள்ளம் கனியன் நல்லோர். அப்ப அன்பர் மறுபடியும் சொல்ற கேட்டுக்கணும் நன்னா இது புரிஞ்சுட்டு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா முதல் 2 வரி அது நன்னவே தெரியுது, அது ராமானுஜரை பத்தினது. அடுத்து அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியன் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து, இது வரைக்கும் வரணும். அன்பர் என்கிற சப்தத்தாலே சுவாமி நம்மாழ்வார் நாதமணிகள் ஆலந்தார் பார்த்தோம். நல்லோர் என்கிற சப்தத்தாலே கூறத்தாழம் பார்த்தோம். இப்ப கலந்து அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்து உள்ளம் கனியன்னடா. அந்த கடிகொண்ட மாமலத்தால் யாரு? நாதமணிகள் என்ன, நம்மாழ்வார் என்ன, ஆளவந்தார்னா இவருடைய திருவடிதான் பரிமள பிரசுரமாக இருக்கக்கூடிய திருவடித்தாள்கள். அந்த திருவடித்தாள்களை என்ன கொண்டாடணும்? யார் கொண்டாடணும்? சுவாமி கூறத்தாழ்வார் தான் கொண்டாடணும். கலந்துள்ளம் கனியே நான் நல்லோருங்கிற சப்தத்தாலே கூறத்தாழ்வார் சொல்றமனோ. அப்ப நல்லோர் கூறத்தாழ்வான். அந்த கூறத்தாழ்வார் யாரை பாடினாருன்னா நம்மாழ்வார் என்ன, ஆளவந்தார் என்ன, நாதமணிகள் என்ன, இவர்களை பற்றி திருவடிகளே அவர்கள் திருவடிகள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு கொண்டாடுறார். இப்ப நமக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா கூறத்தாழ்வார் ராமானுஜரை கொண்டாடுவாரா, நாதமணிகள் நம்மாழ்வார் ஆளவந்தார கொண்டாடுவாரா? இது ஒன்று. அப்ப குறுக்க ராமானுஜரே இல்லையா? அவர் எங்க போனார்? கூறத்தாழ்வார் கொண்டாடுனாலே என்ன ஆகும்? ராமானுஜரை கொண்டாடினார் சொன்னா சரியா பொருந்தது. கூறத்தாழ்வார் யாரை கொண்டாடினார்? நம்மாழ்வார் நாதமணிகள் ஆளவந்தார். அப்ப இவர் என்ன ஆனார்? சுவாமி ராமானுஜர் என்ன ஆனார்? எங்க போனார்னா ராமானுஜர் பத்தலையானா பத்தினார். ஆனா ராமானுஜர் என்னதுமா சொன்னார்? ராமானுஜர் திருவடிதான் பத்தினார். கூறத்தாழ்வார் ராமானுஜர் திருவடிதான் பத்தினார். ஆனா ராமானுஜர் என்ன சொன்னார்னா என்ன பிடித்தது அப்படியே இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடித்தது யாருமா இவாளை பாடு. நாகமணிகள் என்ன, நம்மாழ்வார் என்ன, ஆளவந்தார் என்ன, அவளை பாடினேன்னா எனக்கு ஆனந்தனும் சுவாமி ராமானுஜர் காட்ட. அதனால என்ன பண்ணார்? கலந்துள்ளம் கனியம் நல்லோர், நல்லோர் என்றனாலே ராமானுஜர் சொத்தை பங்கு போட்டு கொண்டு கொடுத்து சொல்லணும் என்று புத்தி வந்த நல்லோர். எக்ஸலண்ட் எடுத்துக்கார் ஆழ்வார் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். நல்லோர்னா யார் தெரியுமா? ராமானுஜனுடைய குணம் இருக்கு இல்லையா? ராமானுஜனுடைய சொத்து இருக்கணும், சொத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். ராமானுஜன் எது சொத்து? அவரோட குணங்கள் தான் சொத்து. அந்த சொத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். அந்த சொத்தை நானே அனுபவிக்கிறேன்னா அவன் நல்லோர் கிடையாது. சில பேர்லாம் இப்ப என்னமா நான் தனியா இந்த பெருமாளை சேவிச்சேன்னு சேவையே கிடையாதுன்னு அர்த்தம். சேவையே கிடையாதுன்னு அர்த்தம். குழாங்களாய் அடியிருடன் கூடி நின்று ஆளுமினே ஓட்டியோடதான் சேவிக்கிறது தனித்து. அதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணா 10 பேரை அழிச்சுன்னு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் தனியா போயிருக்கலாமே? நீங்க எல்லாம் வரத்துக்கு நாடியாருது, உங்களை வந்து எழுப்பணும். எதுக்காக எழுப்பணும்? எழுப்ப வேண்டாமே? நீங்க இதுன்னு போறேன் கிருஷ்ணானுபவத்தை துல்லியமான ஆசிரியமா அனுபவிக்கிறேன்னா இல்ல. அதனாதான் நீராட போதுவி என்கிற சப்தத்தை போட்டுதே வாங்கு 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 கூட்டாடணும். அதே போல இவர் என்ன பண்ணார்? சொத்து ராமானுஜங்கிற சொத்து, அந்த சொத்து எல்லாருக்கும் பொது. பங்கு போடணுமோனோ அந்த பங்கு போடணும் என்கிற புத்தி. பங்கு போடணும் என்னன்னா எல்லாருக்கும் பண்ணணும். ராமானுஜர் எனக்கு தான், மற்றவாறு கிடையாது, பிரயோஜனம் இல்லை. எனக்கு தான் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அப்ப அந்த புத்தி எல்லாருக்கும் உண்டுன்ற புத்தி வந்தவா தான் நல்லோர். அந்த அப்படின்னா யாரு? ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி சாய்க்கிறார். அப்ப சொத்து உயர்த்தியா கையில இருந்தாலே அது இன்னாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அந்த சொத்தை தானே வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த துர்குணம் இவர்களுக்கு கிடையாது. யாருக்கு? நல்லோர்களுக்கு. நல்லோர்கள்ங்கிற சப்தத்தாலே கூறத்தாழ்வான்னு பார்த்தோம். அந்த கூறத்தாழ்வு அந்த துர்குணம் கிடையாது. சரி இருக்கட்டும்.
அப்படி இருக்கச்சே நல்லோர்கள் அவர்கள் சொத்தை தனக்கென்று கொள்ளாமல் என்னை பிரிச்சு கொடுக்கிறார் இல்லையா, அப்ப மேலும் கொடுத்த யோக்கியத்தை படைத்தொழுத்துதான் கொடுப்பேன் என்று சொல்லாமல் நல்லா பாருங்க எக்ஸலண்டா எடுத்திருக்க. இப்ப ராமானுஜருக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்தை கொடுக்கணும், அடியன்ட்ட கொடுக்கணும், அடியன்ட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கேன். அவ கொண்டு சுவாமி சொத்தை வச்சுக்கோன்னு கொடுக்கணுமானோ, இல்ல இல்ல சுவாமி இவருக்கு சொத்தை வாங்கறதுக்குண்டான யோகியதை இருக்கா இல்லையே, அந்த யோகியதை இவருக்கு இல்லையே, அந்த வாங்குவது ஏன்னா இவர் அந்த யோகியதை வேணும், அந்த யோகியதை இல்லையே, எதுக்காக சொத்தை கொடுக்கணும், சொத்து வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி சொல்லாம அயோக்கியனான என்னிடத்தில் பிரித்து கொடுத்தாரு நல்லோர்கள். இதுதான் முக்கியம். திருவரங்கத்தமிழர் சொல்றது என்னன்னா, அந்த ராமானுஜர் என்கிற சொத்தை பெறுவதற்குண்டான யோகியதை படைத்தவன் நான் அல்லேன், நான் கிடையாது, எனக்கு அந்த யோகியதையே கிடையாது, அந்த குவாலிபிகேஷனே கிடையாது. எவ்வளவு தீயவனோ அவ்வளவு தீயவனாக நான் இருக்கேன். ஆனா அவர் என்ன பண்ணிருப்பார், புறத்தார் என்ன பண்ணிருக்கணும், ஓ இவனுக்கு யோகியதை இல்லையே, யோகியத்தை வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாமே அப்படின்னு பார்க்காம, எந்த விதமான இதுவும் பார்க்காம உடனே பிரிச்சு கொடுத்தாரணும். அப்படிப்பட்ட நல்லூர் அதான் இல்ல. அப்ப கூறத்து அப்படிப்பட்ட நல்லூர் அப்படின்னு கலந்துள்ளம் கனியும் நல்லூர், அப்படிப்பட்ட நல்லூர் அடிகண்டு கொண்டு வந்து நான் இந்த பக்கம் போனேன். அப்ப ஆழ்வான் அடிகண்டு கொண்டு வந்துன்னா, இந்த திருவரங்கத்தமிழனார் என்ன இப்படி போயிட்டு இருக்காரு, புறத்தாளர் நின்று இருக்கார், அப்படியே போயிட்டு இருக்காரு. என்ன இப்படி போயிட்டு இருக்காரு, இவருக்கும் ராமானுஜ சேஷத்துவம் யோகியத்தை உண்டு இருக்கச்சு தெய்வனே நான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த அமுதனார் ஆத்மாவும் ராமானுஜ திருவடிக்கு சேஷம் தானே, அப்ப இவரும் தாசபோதம் தானே அப்படின்னு அதுதான் இந்த சம்பந்தத்துக்கு காரணமே வச்சுட்டாரு. சேஷம் ஆகிவிட்டதுன்றது என் சம்பந்தம் அல்ல. என்ன பண்ணணும், நான் போய் பத்தினேன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பத்தல, நான் பத்திட்டேன் என்றதல்ல. ஆனால் அந்த திருவடிக்கு யோக்கியத்தை உடையவன் என்கிற சம்பந்தமே ஏதுவாக விரும்பினார்கள். யோக்கியத்தை உடையவன் இத்தனை நீங்க யோக்கியத்தை இல்லையேன்னு சுவாமி சொன்னீரேன்னா, என்னுடைய அபிப்பிராயத்தால யோக்கியதை இல்லை, ஏன்னா அவ்வளவு நீச்சன் நான். ஆனா எல்லா ஆத்மாக்களும் ராமானுஜ சம்பந்தம் பெறக்கூடிய யோகத்தை உண்டு. பகவானே எனக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும்தான் திருக்குறுங்குடி எம்பெருமான் வடுகான்னு கூப்பிட்ட உடனே, ஓ நாம போய் கைங்கரியம் பண்ணணும், நாம ராமானுஜ சம்பந்தம் வேணும், அப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு பேரு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நம்ம வைஷ்ணவன் சொன்னா வெறும் விஷ்ணு சம்பந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம்னா ராமானுஜ சம்பந்தம். ராமானுஜ சம்பந்தம் வேணும், அந்த சம்பந்தம் வேணாதான், அதனால்தான் அங்க வைஷ்ணவ நம்பின்னு பேரு. அந்த நம்பிக்கை வைஷ்ணவ நம்பின்னு பேரு, வேற யாருக்கும் வைஷ்ணவ பேர் கிடையாது எந்த பெருமாளும். இது சொல்ல வந்தனா அடிகண்டு கொண்டு வந்து, ஓ இவரு யோகியத்தைன்னு பார்க்காம ராமாவளி திருவ சேஷந்தான கொண்டு இதுதான் எனக்கு சம்பந்தம் சேஷம் ஆகிடுது என்று வேற எதுவும் சம்பந்தமே இல்லை. நான் போய் பச்சினேன்னா பத்தவே இல்லை. ஆனால் அந்த திருவடிக்கு யோகியத்தை உடையவன் என்கிற சம்பந்தமே ஏற்றுவாக என்ன பண்ணார், கொண்டு போய் சேர்த்தார். அந்த திருவடிக்கு எல்லா திருவடியும் ராமானுஜனுடைய சம்பந்தம் பெற வேண்டிய திருவடிதான். ஏன்னா அப்ப இதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் தூர்த்த கோஷ்டிக்கு ஒருத்தர் போயிட்டார், ஆச்சாரனுடைய பிள்ளை போயாச்சு, ராமானுஜன் உன்னை நான் விட்டுட்டோம், நீங்க அங்கேயே இருந்தாரு, நீர் என்ன விட்டாலும் நான் உன்னை விட்டுறதா இல்லை, நானே வரேன். எங்க போயிருக்காரு, ஏதோ தூர்த்த கோஷ்டி கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு போய் அங்கதான் காலக்ஷேபம் சொல்லணும்னா எத்தனை தூரம் இவர் இப்படி அப்பனா விரும்பிக்கலாம். அப்ப ஓ சம்பந்தம் படைத்த பாருங்க, அப்ப சம்பந்தம் என்னன்னா ராஜகுமாரன் சம்பந்தம் படைத்த ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன் வியாக்கியானத்தை வாசி சொல்றேன். அதாவது அடிகண்டு கொண்டு கந்து இவ் ஆத்ம வஸ்து அங்குத்திக்கு சேஷமாதண்டோ என்று கொண்டு இதனுடைய படியை தரிசித்து அந்த சம்பந்தமே ஏற்றுவாக விரும்பி அங்கீகரித்தது. இது ஒரு ராஜபத்திரம் வழி தப்பி போய் ஒரு வேடன் கிரகத்தில சேர்த்திருக்க அந்த பிரகாரத்தை அறிந்திருக்கும் தார்மீகரான சிலர் இவருடையவும் சம்பந்தத்தை அறிவிப்பித்து இருதலையும் சேர்க்குமா போலேயே என்னையும் ஆளவர் காக்கினரே, என்னையும் அவருக்கு தம்மை போலே என்னையும் எம்பெருமானார்க்கு சக்கரவர்த்தி திருமகன் பக்கத்திலே பிரேமித்துகிறா என்று அவருக்கு என்ற தற்சப்தத்தாலே தோற்றுகிறது. ஆளாக்கினர் அங்குத்தைக்கு பிராப்தமான ஆகாரத்தோடு கூட்டினார்கள்.
சேஷபூதனாம்படி பண்ணினார்கள் என்றபடி ஆகையால் நாம் வகுத்த விஷயம் என்றறிந்து ஆசிரியத்தேன் அல்லேன். எக்ஸலமே அடிக்கிறார். ஆசிரியத்தேன் எனக்கு புருஷகார பூதனான ஆழ்வான் ஆசிரியிப்பிக்க ஆசிரியத்தேன் என்றதாயிற்று. இதான் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். இது தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, அடிகண்டு கொண்டு வந்தன என்னன்னா, ஒரு ராஜபுத்திரன், ராஜாவோட பிள்ளை. அந்த ராஜாவோட பிள்ளை வழி தவறி போயிட்டான். எங்கேயோ ஒரு வேரண்ட் அகப்பட்டுண்டான். அவன்கிட்ட இருந்துட்டான். ஆனா அந்த ராஜாவுடைய பிள்ளையையும் ராஜாவையும் தெரிஞ்ச ஒரு பெரியவர் அவர் என்ன பண்ணிட்டார், ஏன்னா இந்த பிள்ளை இங்க இருக்கானுமே, ராஜா பிள்ளையாச்சே ராஜகுமாராச்சேன்னு சொல்லி உடனே 2 பேரும் சேர்க்கிறான் இல்லையா. அப்ப ராஜா பிள்ளைன்னா உடனே அந்த பெரியவர் சேர்க்கிறது என்ன, ராஜாவையும் தெரியும் ராஜகுமாரனையும் தெரிஞ்சபடியா சேர்க்கிறான் இல்லையா. அதப்பட இப்ப ராஜகுமாரர் யாரு, இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். திருவரங்கத்தனா தான் ராஜகுமாரன்றாரு, நாம அத்தனை பேர் ராஜகுமாரர்கள். சாமி அப்புறம் நமக்கு எல்லாம் இதெல்லாம் வந்துருமானா, ராஜகுமாரனா கைங்கரிய ராஜகுமாரர்கள். உடனே ராஜகுமாரனா எடுக்கணும், இதெல்லாம் வந்துடும் போட்டுருக்கு, சிம்மாசனம் வரும் போட்டுருக்கு, உடுக்குன்னு கைங்கரிய ராஜகுமாரர்கள். இப்ப திருவரங்கத்தமதனாதான் ராஜகுமாரர். சரி, அந்த ராஜகுமாரனையும் ராஜாவையும் தெரிஞ்ச ஒரு பெரியவர் வந்தார்னு சொன்னேன் சுவாமி. அவர் தானே கொண்டு போய் அந்த ராஜகுமாரன் அந்த ராஜாட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆமா, இப்ப இங்க யார் பெரியவர், புறத்தாழ்வர். இந்த புறத்தாழ்வர் தான் பெரியவர். அவர் என்ன பண்ண, உடனே இந்த 2 பேரும் என்ன பண்ணாருன்னா, ராஜா தான் யாரு, ராஜா யார் சுவாமி, எதிராஜா. என்ன அழகா இருப்பாரு, ராஜகுமாரன் திருவரங்கத்தமதனார். இந்த ராஜகுமாரன் ராஜாவையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்தாரணும். அந்த பெரியவர் தான் புறத்தாழ்வார். அப்ப ராஜா யாரு, எதிராஜா யார் இங்க அமுத ராஜவர். நம்ம விஷயத்த வந்துருவோம். இப்ப நாமெல்லாம் ராஜகுமாரர்கள். என்ன சுவாமி ராஜாவா, நாங்கெல்லாம் ராஜகுமாரன்? நிச்சயமா ராஜகுமாரன் தான், சந்தேகமே இல்லை. அப்ப பெரியவர் யாரு, புறத்தாழ்வார் இல்லையே சுவாமி. நம்முடைய ஆச்சாரியன் தான் பெரியவர். நம்மையும் தெரியும், சுவாமி எம்பெருமானாரும் தெரியும், 2 பேரையும் தெரியும். அப்படின்னா ராஜாவையும் தெரியும், ராஜகுமாரனையும் தெரியும் நம்ம ஆச்சாரியனுக்கு. அந்த ஆச்சாரியன் யாரு, உபகாரக ஆச்சாரியன். நன்னா புரிஞ்சுக்கணும் அதை. அந்த உபகாரக ஆச்சாரியன் இருக்கா இல்லையா, இந்த உபகார ஆச்சாரன் தான் நம்மையும் தெரியும். ஓ, இந்த ஜீவாத்மா பாழா போயிட்டு இருக்கானே, இவனை கொண்டு வந்து சேர்க்கிறமே, இவனுக்கு யோக்கியத்தை உண்டே ராமானுஜ திருமணி பத்திரத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றவர் யாரு, நம்ம ஆச்சாரியன், உபகாரக ஆச்சாரியன். இவர் எங்க வைப்பார், உத்தாலக ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய எதிராஜா, அந்த எதி ராஜாவிடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். இதுதான் அப்பதான் இங்க தெரிவிக்கிறார். திருவரங்கத்தமதனார் ராஜகுமாரன், அந்த பெரியவர் கூறத்தாழ்வார். சேர்த்தது எங்க, எதி ராஜாட்ட. அதே போலதான் இப்ப அமுத ராஜபுத்திரன், அதாவது ராமானுஜர் சேஷத்துக்கு யோகியதைக்கு இருந்தால் ராஜபுத்திரன். ரொம்ப ஆச்சரியமா. இப்ப ராஜபுத்திரன்னா என்ன சுவாமி, ராஜபுத்திரன் நீங்க நம்மளாம் ராஜபுத்திரன் சொன்ன என்ன சுவாமின்னா, சுவாமி ஆச்சாரியன், நான் சிஷ்யன், நான் தாசன் என்கிற யோக்கியத்தை இருந்தா ராஜபுத்திரன். சாமானியமா அடிமைன்னு வந்துட்டுன்னா அவளை உயர்த்திய நினைக்க மாட்டார். அவனா சுவாமி அடிமை, வேலைக்காரர், அங்காத்து வேலைக்காரர் அப்படின்வான். வேலைக்காரனா அதை தாழ்த்தியா இருக்கும் இல்லையா. இங்க என்னன்னா அடிமைன்னு உயர்த்தி. யாருக்கு, எதிராஜாவுக்கு அடிமை. அந்த எதிராஜாவுக்கு அடிமைன்னா ராஜபுத்திரன். அதை நம்ம ஒத்துட்டோன்னு வச்சுங்கோ, மேல பார்க்க போறோம். மேல இந்த அனந்தீன காலத்துல ராமானுஜ ரகசிய திரயத்தை பார்க்க போறோம், ஆசீர்வாதம் போறோம். அதெல்லாம் இதெல்லாம் வரப்போகுது. இது என்ன அப்படி இருக்கச்சதே, எதிராஜருக்கு நான் தாசன் அப்படின்னு வந்துட்டு நான் ராஜபுத்திரன் ஆயிடுறேன். நான் ராஜபுத்திரன் ஆன உடனே அதுதான் எனக்கு யோகத்தை கிடைச்சிட்டு. என்ன கிடைச்சிட்டு, ராஜாவிடத்துல கொண்டு போய் சேருவதற்கு நான் யோகத்தை ராஜபுத்திரன் நான் ஒத்துண்டா போறோம். அப்ப ராஜபுத்திரன் ஒத்துக்கிறதுக்கு என்ன விஷயம் வேணும், அவருக்கு நான் தாசன், எதிராஜருக்கு நான் தாசன், ஒத்துண்டாச்சு. அப்ப யாரு கொண்டு வச்சேப்பா, பெரியவர், நம்முடைய ஆச்சாரியன், உபகாரக ஆச்சாரியன். அந்த உபகாரக ஆச்சாரம் என்ன பண்ணா, ஓ ராஜபுத்திரன் ஒத்துட்டானே, நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோன்னு எதிராஜ அட்டை கொண்டு போய் கேட்கிறார் இல்லையா, சேர்த்தார் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அவ்வளவுதான். அப்பனா யோக்கியத்தை என்ன சுவாமி எனக்குன்னா, அவ்வளவுதான் எனக்கு இருக்கு யோகத்தை. அந்த யோகத்தையை பார்த்து கொண்டு போய் சேர்த்தார். இப்ப நமக்கு என்ன யோகத்தை, அவர் தான் சுவாமின்னு அந்த ஆசனம் ஒத்துண்டா போருமான, அதுதான் யோகத்தை.
வேற எதுவுமே நாம என்ன யோக்கியத்தைன்னா ஏதோ மலையில போய் நிக்கணும், குண்டூசில நிக்கணும், கடல்ல போய் நிக்கணும், அதனால நெருப்புக்கு நடுவில் நிக்கணும், அதெல்லாம் இல்ல. கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். திருவள்ளுவர் முன்னாடியே பார்த்துக்கணும். கதிக்கு பதறி வெண் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். அப்படி தெரியல, அதெல்லாம் நமக்கு யோகியதே கிடையாது. அதெல்லாம் யாருக்கோ, அதெல்லாம் சாத்தியோபாயிட்ட இருக்கு. நமக்கு ஒரே திருவடி, இந்த திருவடி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அந்த திருவடியை தவிர மற்றொன்னு கிடையாது என்கிற நினைவு, அவர் தான் எனக்கு சுவாமி, அடியன் தாசன் என்கிற நினைவு ஏற்பட்டாலே அடிய ராஜகுமாரன். இந்த ராஜகுமாரனை யார் சுவாமி கொண்டு போய் எனக்கு ராஜாவை நான் பார்க்கலையேன்னா, பார்த்தவர் ஒருத்தர் இருக்காரு. யாரு? நம்முடைய உபகாரக ஆச்சாரியன். நேரே ஆச்சாரியன்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனுக்கு அந்த உபகாரக ஆச்சாரியன் தரணும். அந்த உபகாரக ஆச்சாரிய திருவிழை பத்தினும் திருவிழை பத்தின அவருடைய அபிமானத்தாலே எச்சிராஜர்ட்ட அவர் உபதேசித்தார். இதான் அதைத்தான் தெரியும். அப்ப திருவிழா இந்த யோக்கியத்தை என்ன, அவ்வளவுதான் யோக்கியத்தை. யோக்கியத்தைனா இன்னும் பெருசா என்ன சொல்ல, ரொம்ப சுலபமா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய முயற்சி எதுவுமே கிடையாது. எம்பெருமானாருடைய அனுகிரகத்தாலும் பகவத் கட்டாட்சத்தாலும் தான் நமக்கு அந்த முக்தி கிடைக்கிறதே விட நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணேன், வெற்றியே பண்ணேன், அது மாதிரி இல்லைன்னா ஒண்ணுமே நமக்கு பிரயத்தனம் எடுத்துக்கு மேல சக்தி இருக்கா ஒண்ணும் கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா அதைத்தாங்க. அப்படிப்பட்ட அவ்வளவுதான் யோக்கியத்தை, அவ்வளவுதான் யோக்கியத்தை பார்த்து கொண்டுதான் சேர்த்தான். ஆனா ஆழ்வான் என்னையும் சேர்த்தார். அத புறத்தாழ்வான் எம்பெருமானாரை போல என்னையும் எம்பெருமானாருக்கு சேர்த்த எக்ஸலண்டா ஒண்ணு இருக்கார். கூறத்தாழ்வானுக்கு எம்பெருமானாரை போல என்னையும் சரி. கூறத்தாழ்வாருக்கு எப்படி எம்பெருமானார் எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நெருக்கம்னா அத்தனை நெருக்கம். அதே போல என்னையே கொண்டு போய் எம்பெருமானாரை சேர்த்துட்டோம். அந்த மாதிரி நெருக்கம் உண்டானா இப்ப அந்த பரம்பரையில வந்தவாதானே 74 சிம்மாசனாதிகள் பரம்பரையில வந்தவாதானே நமக்கு இருக்கக்கூடிய உபகாரக ஆச்சாரியன். அப்ப எத்தனை நெருக்கம், அந்த அத்தனை நெருக்கம். ஏன்னா நமக்கும் நம்முடைய சம்பந்தம் உடையவாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டார். அதுவும் கூட பிராட்டி இருக்கச்சு பங்குனு உத்திர நன்னாளில் என்ன பண்ணார், நன்னா கேட்டுட்டார். கேட்டு 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 அஸ்துதே தவைவ சர்மம் சம்பத்தசே அப்படின்னு கொடுத்தோம். முமுக்க முடி சம்பந்தம் கொடுத்தோம் வாங்கி வச்சுட்டதுக்கு அப்புறம் இப்ப சம்பந்தம் ஆகணும். சம்பந்தம் ஆகணும்னா சுவாமி அதுக்கு என்ன சுவாமி, புறத்தாழ்வார போல ஒரு பெரியவர் இருக்கணும். அந்த பெரியவர் யாரு? நம்ம ஆச்சாரியன். அவருடைய சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னா ராமானுடைய சம்பந்தம். அப்ப அவருடைய சம்பந்தத்தாலே ராமானுஜன். அப்ப என்ன சுவாமி யோகியதை? சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருந்தா பொருளையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அத புறத்தாள் எம்பெருமானவர் என்னையும் ஆலோசனை என்னையும் ஆளவர் காற்றினரே. இந்த இடத்துல ஆள் அவருக்குன்னு இருக்கு. என்னையும் அவருக்கு இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். என்னையும் ஆளவர்க்கு இங்க அவர் என்றாலே அத்தனை அவர் சுவாமி. அவர் சாத்திரனா ஏன் அவர் சுவாமி அவர் அவரா அப்படின்னு எடுத்தோம்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவர் சுவாமி அவர் அவர் அவர்னா ரொம்ப அவர் ரொம்ப பெரியவர். இது ஒருத்தர் சுவாமி பத்தி பெருமை சொல்லணும். அவர் இன்னார் இன்னார் இன்னான்னு சொல்லியா இருந்தார் சுவாமி, அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அவர் 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 தான் அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கு. அவர் என்னையும் ஆளவர்க்கு ஆள் அவர்க்கு அவர் அவர்னா அவ்வளவு பெரியவர், அவ்வளவு அத்தனை ஏத்தம். ராமாயணம் என்றால் பக்தி கேட்டால் குடிகொண்ட ஒரே அவர் என்ன, அவர் தான் ராமானுஜன். அவர் உத்தாலக ஆச்சாரியர். அவர் யார்? உத்தாலக ஆச்சாரியர். வரா சுவாமி அப்படின்னு அதான் என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே. அவருக்கு அப்படிப்பட்ட அவர் என்ன, ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை குடிகொண்டாரணும். அப்படிப்பட்ட அவர் தான் யாரு? சுவாமி ராமானுஜன். ஆக ராமானுஜருக்கு சேஷராம்படி சேஷபூதராம்படி ஆக்கினார். என்ன, அவருக்கு திருவடியில கொண்டு போய் சேர்த்துட்டாரனோ. ஆக ஆசிரியத்தேன் என்றதாயிற்று. ஆசிரியத்தனா இவர் கொண்டு போய் சேர்த்தார். அப்படின்னா புருஷகாரம் யார் பண்ணார்? புறத்தாழ்வார் புருஷகாரமா பூதையாக கொண்டு போய் ஆசிரியித்தார். நான் ஆசிரியத்தேனே தவிர நான் என்றதை உணர்ந்தேன் கிடையாது. நான் ஆசிரியச்சதே கிடையாது. நான் போய் ராமானுஜ திருவடி பத்தினதே கிடையாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போய் ஆசிரியத்ததே கிடையாது. அப்ப என்ன பண்ணார்? புருஷகார பூதையாக சுவாமி கூறத்தாழ்வார் இருந்தார். அவருடைய அனுகிரகத்தாருடைய திருவடி பலத்தார ஒண்ணு. ஏன்னா எனக்கு ராமானுஜர் வைபவமோ ராமானுஜர் இப்படிப்பட்டவனோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக
நல்லோர் என்று சொல்லக்கூடிய குறத்தாழ்வார் முதலானோர் நல்லோர். அந்த நல்லோர்கள் இந்த திருவரங்கத்தின் அடிகண்டு கொண்டு உகந்து இல்லையா, அடிகண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆளவரக்க. இவர் அடிகண்டுன்னா என்ன அர்த்தம்? இவருடைய திருவடி கண்டுனா இல்ல, இவருக்கு ராமானுஜ திருவடியை பற்றுவதற்கு உண்டான யோக்கியத்தை என்கிற அடிகண்டு. அடிகண்டுனா ஒரு காலை பார்த்துட்டு கால் நல்லா இருக்கு சுவாமி அப்படின்னு அது இல்ல. அடிகண்டுனா மூலம். இவருக்கும் யோகியத்தை இருக்கு, நம்ம ஒத்தொத்தருக்கும் யோகியதை உண்டு. லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும். ஏன் ராமானுஜன் முற்பட்டவர்களே ராமானுஜர் தம்ம திருமுடி சம்பந்தத்தால வாழ்ச்சின்னு சொல்றச்சு, இன்னைக்கு லோகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் உண்டா சுவாமி? உண்டானா இன்னைக்கு நிச்சயம் சொல்றோம், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் பாட சொல்லிக்கணும். எனைப்போர் பிழை செய்வார் இவ்வளவு உண்டோ, உனைப்போர் பொறுக்க வல்லார் உண்டோ, அனைத்துலகம் வாழ பிறந்த எச்சிராஜ மாமுனிவா. இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். அனைத்துலகம் இல்லையா சுவாமி? நாங்க அந்த தேசத்துல இருக்கோம், அது விசாலா வாங்கிட்டு போகணும் அந்த தேசத்துல. ஏன் அவனுக்கும் ராமானுஜர் திருவடி கிடைச்சுன்னா அவருக்கு மோட்சம் உண்டு. உண்டா சுவாமின்னா இந்த சம்மதம் இருக்கணும். இந்த சம்மதம் முதல்ல ராமானுஜர் திருவடி தான் எனக்கு எல்லாமேங்கிற எண்ணம் ஏற்படணும். அந்த எண்ணம் ஏற்பட்டோம்னு இந்த 74 சிம்மாசனாவுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அவதான் கொடுக்க போறா. எப்படி புறத்தாழ்வாருடைய சம்பந்தம் திருவரங்கத்தோட கிடைத்த உடனே ராமானுஜ சம்பந்தம் கிட்டிட்டோ அதே போல கிடைக்க வேண்டிய. அதான் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவான் தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட என்னையும் ஆளவர் காக்கினரே. அப்ப ராமானுஜ திருவடிக்கு ஆக்கினார் இல்லையா. இந்த இடத்துல அன்பர் யார்? அன்பர்கள் யார் என்றால் ராமானுஜம் குணம் கூறும் அன்பர்கள். அடிய பார்த்துட்டு முதலே ராமானுஜம் குணம் கூறும் அன்பர்கள் நம்மாழ்வார் என்ன, நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, இவரை கொண்டு நம்ம. அப்ப ராமானுஜர் யாரு? நல்லூர் குறத்தாழ பார்த்தோம். அன்பர்கள் இவ 3 பேரும் நம்மாழ்வார், நாதமணிகள், ஆளவந்தார் பார்த்தோம். அப்ப ராமானுஜர் யாருன்னா படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்ன பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். அப்ப ஸ்ரீமத் ராமாயணத்தை தன்னுடைய திருவுள்ளத்தையே குடிவைத்த ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன பண்ணார்? அவர் தன்னுடைய பிரபாவத்தை சொன்ன ராமானுஜருடைய பிரபாவத்தை சொன்னவர்கள் யாரு? நம்மாழ்வார் என்ன, நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார்னா இப்ப முடிவில் சொல்லியிருக்காரணும். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளுக்கு கீழே கிடந்த நல்லோரான புறத்தாழ்வார். அப்ப அந்த நல்லோரான புறத்தாழ்வார் அந்த திருவடி எப்படி இருக்கு? கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ள கனியம் நல்லோர். அந்த திருவடியே எப்படி இருக்கு? ஆச்சரியமான வாசனையோடு இருக்கு. அந்த திருவடிதான் எல்லாம் போக்கியமா நினைச்சாரணும் புறத்தாழ்வார். அப்படிப்பட்ட புறத்தாழ்வார் எனக்கு ராமானுஜ சம்பந்தத்தை உணர்த்தி அந்த சம்பந்தமே ஹேத்துவாக கொண்டு என்னை கொண்டு போய் ராமானுஜ திருவடிகளே கொண்டு போய் சேர்த்தார், திருவடிகளுக்கு ஆட்படுத்தினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். ஆனா இதுல அடி இது சொன்ன என்ன சொல்லியிருக்கேன்? ஒண்ணுமில்ல சுவாமி. இந்த அன்பருங்கிற சப்தத்தாலே நம்மாழ்வார், நாதமணிகள், ஆளவந்தான் சொன்னோம். நல்லோர் என்கிற சப்தத்தாலே புறத்தாழ்வார் சொன்னோம். மேற்கொண்டு படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லும் குடிகொண்ட கோயில் ராமானுஜங்கிற சப்தத்தாலே ஸ்ரீமத் ராமானுஜத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலே குடிவைத்துக் கொண்டார் சுவாமி ராமானுஜன் சொன்னோம். வாஸ்தவம் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் ஒண்ணு இருக்கு, சின்ன விசாரம். ஆனா அந்த விசாரத்தை இங்க எடுக்கல. ஒரு நிமிஷம், அந்த விசாரத்தை இங்க எடுத்திருக்காருன்னா இங்க எடுக்கல. ஆனா சின்ன விசாரம் இருக்கு. என்ன விசாரம்னா, ராமானுஜருடைய சம்பந்தம் எனக்கு உண்டு, ராமானுஜருக்கு ஆளவந்தார் சம்பந்தம் உண்டு, ஆளவந்தாருக்கு நாதமணிகள் சம்பந்தம் உண்டு, நாதமணிகளுக்கு நம்மாழ்வார் சம்பந்தம் உண்டு, நம்மாழ்வார்க்கு பிராட்டி சம்பந்தம் உண்டுன்னு இதே புறத்தாழ்வார் தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல தெரிவித்திருக்கார். இப்ப இந்த பாத்திரத்தை அன்பர் கடி கொண்ட மாவனத்தால் கலந்துள்ளம் கடியன் நல்லோன்னு சொல்லுகிற அன்பர் என்ற சப்தத்தாலே நாதமுனிகள், நம்மாழ்வார், ஆளவந்தார் எடுத்துட்டு அவருடைய கடிமல பிரசுரமாக இருக்கக்கூடிய அந்த திருவடித்தாமலை ஆசிரியத்தவர் சுவாமி கூறத்தாழ்வான்னு வந்துட்டுன்னா, அதே அந்த பஞ்சஸ்தவத்துல வரதராஸ்தவம் அந்த பஞ்சஸ்தவத்துல அதே கூறத்தாழ்வாரு எனக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கு, அந்த ராமானுஜுக்கு பெரிய நம்பி சம்பந்தம், மேற்கொண்டு ஆளவந்தார் சம்பந்தம், அப்படியே விராட்டுக்கும் பேருக்கும் சொல்லியிருக்கார். இப்ப சொன்ன விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கு இடிக்கிறது சுவாமி.
என்னவோ இடிக்கிறது இது சரியா வரல போட்டுருக்கேன். ஏன்னா கூறத்தாழ்வாரே எனக்கு ராமானுஜ சம்பந்தம் தான் பிரதானம் சொல்லிட்டார். ஆனா இந்த பாத்திரத்துல இருக்கு நாதமுனி என்ன, நம்மாழ்வார் என்ன, அளவந்தார்னா அவா திருமணி செவிக்கால் தப்பு கிடையாது. ஆனா அப்ப அவங்க சொன்ன வார்த்தை அவங்க சரியா வரலையேன்னு அடுத்த காலட்சத்தை பார்க்கணும். ஆனா இதுல இருக்கானா இதுல இல்லை. இந்த வியாக்கியானத்துல இல்ல, எனக்கு பெரியவா சொல்லியிருக்கு, ஆச்சாரம் சொல்லியிருக்க, சுருக்கம் தான். இன்னைக்கு பாசனம் முடிஞ்சிட்டு தான், அநேகம் பாசனம் முடிச்ச மாதிரி தான். அது ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தை அடுத்த வாழ சொல்ல சொல்லிட்டு மேற்கொண்டு அடுத்த பாசனம் 38வது பாசனம். ஆக்கி அடிமைகளை பெத்தன எண்ணெயின் தகமை போக்கி புறத்திட்டுதன் பொருளா வந்து புண்ணியதம் வாக்கில் பிரியாராமன். ஆச்சரியமான பாசனம், ஆச்சரியமா பாசனம். இந்த பாத்திரத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, பகவான் பண்ணாபாரு நீயும் பண்ணியிருக்கியே அப்படின்னு கேட்கிறார் திருவரங்கத்தினர். யாரை பார்த்து? ராமானுஜரை பார்த்து. அவர் தான் இப்படியே பண்ணுவார், அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டீரே அப்படின்றார். அந்த மாதிரி பேசுவாரா சுவாமி? எந்த நிலையில பேசுறா, எப்படி பேசுறா, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது 38ஆம் பாசனம் ஆக்கி அடிமையில பிரச்சனை. ஆனா இந்த பாசத்தை கொஞ்சம் சிறிது பார்க்க வேண்டியிருக்கு. வியாக்கியானம் முடிவிட்டு பாசனத்துல என்னென்ன கூட அதெல்லாம் முடிச்சாச்சு. ஆனா ஒரு சந்தேகம் சொன்னோம்னு அந்த சந்தேகத்தை பார்த்து முடிச்சுட்டு மேற்கொண்டு ஆக்கி அடிமை நிலைப்பெத்தனை என்கிற பாசனத்தை தொடரலாம். இப்ப ஆச்சரியமான இந்த பாசனத்துக்கு உண்டான பாசத்து ஆச்சரியம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் முதன் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கடியின் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காட்டினதை தெரிவிக்கிறார். 37ஆம் பாசம் முற்று பெற்றது. ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவிழீசனம் ஆச்சாரியன் திருவிழீசனம் பாகவதால் திருவடிகளீசரணம். சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம். சாயங்காலம் கண்ணி சிறுத்தாம்பது ஆச்சரியமான அரசம் உண்டு. 5 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன்.